ஸ்க்ரீன் தெரியுது எல்லாருக்கும்? தெரியுது ப்ரோ. ஓகே. ஸோ நேற்று பென்னி என்ன சொல்லி கொடுத்தான்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் கிளாஸ் எடுத்தப்ப நான் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லி கொடுத்தேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் 2 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்று இன்டர்னல், ரெண்டாவது எக்ஸ்டர்னல். இன்டர்னல்னா என்ன, எக்ஸ்டர்னல்னா என்ன ப்ரோ அப்படின்னா, பென்னி டைம் ஃப்ரேம்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தானா? இல்ல ப்ரோ. ஓகே, அதையும் சேர்த்து நான் எடுத்துறேன். ஸோ டோட்டலாக எத்தனை டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா பென்னி? எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ டோட்டலாக இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் scalpers, second one intraday, third one swing traders. ஓகேவா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்குமே அவங்க ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னலுக்குள்ளே அப்புறம் வரேன். இப்போதைக்கு இதை கொஞ்சம் பாஸ்டில் இருக்கும். ஸோ இவங்க 3 பேருக்குமே 3 விதமாக ஆஃப் ட்ரேடிங் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு ட்ரேடருக்கு 3 டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஓகேவா? ஒரு ட்ரேடர்ஸை பொறுத்து சில பேர் வெறும் 2 டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 3 சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 4 சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆன் அன் ஆவரேஜாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 3 டைம் ஃப்ரேம்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல்பர்ஸ் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் M15, M5, M1. இது ஸ்கேல்பர்ஸ் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம். இன்ட்ராடே டெய்லி, H4, M15. இது இன்ட்ராடே பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறது. ஸ்விங் மந்த்லி, வீக்லி, டெய்லி. இது ஸ்விங் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த 3 டைம் ஃப்ரேமும் எதை டிட்டர்மைன் பண்ணுன்னா 3 ஸ்டேஜை டிட்டர்மைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வர இது எப்படி சொல்கிறதுனா, இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் ஆர்டர். M15, M5, M1, டெய்லி, H4, M15, மந்த்லி, வீக்லி, டெய்லி. நான் MWDனா ஷார்ட் ஃபார்ம், Mனா மந்த்லி, Wனா வீக்லி, Dனா டெய்லி. ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேம் என்ன குறிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டைம் ஃப்ரேம், ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க டைம் ஃப்ரேம் என்னதுன்னா அனாலிசிஸ் டைம் ஃப்ரேம். செகண்ட் வரக்கூடிய டைம் ஃப்ரேம் என்னன்னா இன்டர்மீடியேட் டைம் ஃப்ரேம். தேர்ட் வரக்கூடியது என்ன டைம் ஃப்ரேம்னா என்ட்ரி டைம் ஃப்ரேம். இது புரிஞ்சுதா? அதாவது இது என்ன மீன் பண்ண வருது, மொத்தம் மார்க்கெட்ல 3 டைப் ஆஃப் பிளேஸ் இருக்காங்க. அந்த 3 டைப்பும் ஒருத்தர் என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு இந்த பர்டிகுலரா 3 டைம் ஃப்ரேம் அப்படின்னா, அது இதுக்கு தான். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய M15 அதில் அனலைஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வரக்கூடிய M5 அது இன்டர்மீடியேட் டைம் ஃப்ரேமாக ஆக்ட் ஆகும். அதனால தான் அந்த செகண்ட் வரதுக்கு பேர் இன்டர்மீடியேட். சில பேர் M15 M1 மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, M5 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அதுக்கு பேர் இன்டர்மீடியேட் டைம் ஃப்ரேம். இந்த 3வது வரக்கூடியது அவங்க என்ட்ரு ஆகிற டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ இது கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே ப்ரோ, கிளியர். இப்போ இது புரிஞ்சுதுன்னா இது என்னத்துக்கு உங்களுக்கு கிராக் ஆயிருக்கணும். இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ன்றது இவங்க 3 பேருக்குமே ஒன்னா வருமா? இல்ல ப்ரோ, டிஃபரண்டா வரும் ப்ரோ. ஸோ அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இப்போ இது இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு.
ஹையர் டைம் ஃப்ரேம், மிட் டைம் ஃப்ரேம், டைம் ஃப்ரேம் ஆர் எல்டிஎஃப் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம். இது ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன்னா, இப்போ ஸ்கேல்ப் பண்ண வரவனுக்கு அவன் இந்த டெய்லி H4 மந்த்லி வீக்லி டெய்லி அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டான். அவனுக்கு M15ஓட ஸ்ட்ரக்சர் தான் மேட்ரு, அதுதான் அவனோட ஹையர் டைம் ஃப்ரேமு. அப்போ ஸ்விங் ட்ரேடருக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன வரும் ப்ரோ? மந்த்லி. இன்ட்ராடேக்கு டெய்லி. டே. ஓ, இப்போ இது நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு ப்ரோ. ஓகே, இப்போ நான் இதை டெலீட் பண்ண போகிறேன். இப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ளூ லைனை இந்த பிளாக் லைனை ஹையர் டைம் ஃப்ரேமாக வச்சுக்கலாம். கால் அவுட் இப்போ இந்த பிளாக் லைனை ஹையர் டைம் ஃப்ரேம் ஏகேஏ எக்ஸ்டர்னல். இப்போ இதுக்குள்ள இன்னொரு டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு வர. இவனுக்கு கலர் ரெட் கலர்ல வைக்கிறேன். அப்ப இவன் யாரா இருப்பான்? லோவர் டைம் ஃப்ரேம். மிட் டைம் ஃப்ரேம். இன்டர்னல் ப்ரோ. இன்டர்னல். மிட் டைம் ஃப்ரேமும் கிடையாது, லோவர் டைம் ஃப்ரேமும் கிடையாது. இவனுக்கு பேரு இன்டர்னல். நான் ஏன் இதுக்கு மட்டும் ஏன் ப்ரோ அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கீங்கன்னா, அப்போ 3 விதமான ட்ரேடர்ஸ் சொன்னா, ஆமா ப்ரோ. அவனுங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர டைம் ஃப்ரேம் அவங்களோட ஹையர் டைம் ஃப்ரேமா இருக்கும்னா, ஆமா ப்ரோ. அப்ப நீ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரைஞ்சாலும் சரி, பிஓஎஸ் வரைஞ்சாலும் சரி, முதல்ல உனக்கு அது தெரியணும். நீ வரைகிற பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டர்னலோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இல்லை எக்ஸ்டர்னலோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரானு உனக்கு தெரியணும். இப்போ இங்க இவ்வளோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கே, வந்திருக்கா? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா. இது எல்லாமே இன்டர்னல். அப்ப M15 டைம் ஃப்ரேம் ஸ்கேல்பர் உள்ள வரானா, அவன் இங்கேருந்து இப்படி ஒரு ஹையர் ஹை போகுது, ஹையர் லோ போகுது. அப்போ அவனோட என்ட்ரி எப்படி இருக்கும்? அவன் புல்லிஷாக இருக்கான், ஐ மீன் மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும்போது அவன் என்ட்ரி இங்கே இருக்கும், இந்த ஏரியாவில். ஏன்னா அவனுக்கு இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன் அவன் சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமே M15 தான் ஹையர் டைம் ஃப்ரேம். அப்போ இது எக்ஸ்டர்னல்னா இன்டர்னல் திரும்பினோடனே அவன் அடுத்து இங்கேருந்து இங்கே லாங் அடிப்பான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. இப்போ இங்கே தான் இன்னொரு கீ பாயிண்ட் வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு முதல்ல அவன் ஸ்ட்ரக்சர் பேசிக் எடுத்தானா? ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, புல்லிஷ், பேரிஷ் அது சொல்லி கொடுத்தானா? சொல்லி கொடுத்தாங்க. நேத்து தான் ப்ரோ. ஓகே, அப்போ உங்களுக்கு அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும்ன்றது தெரியும்ல?
எஸ் ப்ரோ. தெரியும் ப்ரோ. அப்ப இதுதான் எக்ஸ்டர்னலோட லோ, இதுதான் எக்ஸ்டர்னலோட ஹைன்றது எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, இன்டர்னல் எப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது CHOCH வைக்கிறானோ அப்ப எக்ஸ்டர்னலோட ஸ்விங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். புரிஞ்சுதா ப்ரோ? எஸ் ப்ரோ, புரிஞ்சுது ப்ரோ. இப்ப உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் வகையில் ஹைலைட்டர் டூலை எடுத்துக்கொள்கிறேன். ஐயோ சாரி. இப்ப இது ஹையர் ஹை, சாரி ஹையர் லோ, இவன் ஹையர் ஹை, இவன் ஹையர் லோ, இவன் ஹையர் ஹை. இப்ப இதுக்குள்ள இவ்வளவு வருதுல்ல, ஆமா ப்ரோ. அத பிளாக் கலர்ல போட்டுக்கலாம். இப்ப மறுபடியும் கலர் இங்க வச்சுட்டு, இது வேணாம், சேஞ்ச் ஆகிற இடத்துல மட்டும் கலர் மாற்றிக்கிறேன். இப்போ இவனுக்கு வச்சுட்டு இவனுக்கு கலர் வந்து பிளாக் கொடுக்கும். பக்கம் வரும் பையன். இப்போ நான் 3 டாட் வச்சிருக்கேன்ல, அதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்ப அப்படியே இந்த வார்த்தையை படிங்க. எப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறானோ அப்ப எக்ஸ்டர்னலோட ஸ்விங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸ்விங் பாயிண்ட்ஸ்னா என்ன? ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இங்க ஹைன்றது எப்படி கன்ஃபார்ம் ஆகுது? இந்த ஆரஞ்சு, இந்த ரெட் கலர் டாட்டு இன்டர்னல் எப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடிக்கிறானோ அப்ப எக்ஸ்டர்னலோட ஹை கன்ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் இங்க எப்ப இது கன்ஃபார்ம் ஆகுது? இவன் தான் எக்ஸ்டர்னலோட லோனு. இன்டர்னல் அகைன் எப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறானோ அப்ப இவன் லோன் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்போ ஆகுது? இப்போ வந்துட்டு மாறுதுல ப்ரோ, சிம்பிளா. அவ்வளவுதான், சிம்பிளா. அது எப்படி நீ கண்டுபிடிக்கணும்ன்றத PDRAன்னு ஒரு டாபிக் எடுப்பான் பென்னி. ஓகே ப்ரோ. அப்போ உனக்கு அப்போ உனக்கு நான் இந்த சொன்ன இன்டர்னலோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நீ கேட்ப. இப்ப அப்ப எப்படி ப்ரோ இங்க எப்படி ப்ரோ மார்க்கெட் திரும்புனா இங்க திரும்புறான் பத்தியா? இந்த இடம் இருக்கும், இந்த இடம் தெரியுதா? இந்த ஹையே. ஆமா ப்ரோ. இங்க ஏதாவது ஒரு PDRA இருக்கும். லைக் PDRA இந்த சென்ஸ், இப்ப நான் எடுத்திருக்கிறது M15 ஹையர் டைம் ஃப்ரேமா எடுத்திருக்கேனா? ஆமா ப்ரோ. மேபி டெய்லி, மந்த்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம், வீக்லி அந்த மாதிரி டைம் ஃப்ரேமோட கீ லெவல் ஏதாவது இருக்கும். இல்ல 4 hour 1 hour ஏதாவது ஒரு கீ லெவல் இருக்கும். எப்ப M15 அதை போய் தொடுறானோ மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்காது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வருமா? ஆமா ப்ரோ. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது. அப்ப அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு இன்னொரு லெக் வைக்கிறானா மேல? ஆமா ப்ரோ. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றத கன்ஃபார்ம் பண்றது தான் இந்த இன்டர்னலோட வேலை. ஓகே ப்ரோ. லைக் மார்க்கெட் வந்துட்டு டவுன்ல இருந்து திருப்பி அப் போக வந்து பழைய கீ லெவல வந்துட்டு பிரேக் ஆகணும் ப்ரோ. பழைய கீ லெவலா? ப்ரோ அதெல்லாம் இப்போதைக்கு உனக்கு அதை பத்தி எதுவுமே வேணாம். நான் உனக்கு இதை சொல்லி தர. நான் இதை ஏன் இந்த இடத்துல ஒரு PDRA இருக்குன்னா, நீ மொட்டையா பார்க்க கூடாது மார்க்கெட் எதுவுமே இல்லாம திரும்பாது. இப்ப இங்க இருந்து திரும்புறானே, அப்ப இங்க என்ன ப்ரோ? ஒரே நிமிஷம். ஹலோ, மல்டிபிள் பொசிஷன் எவ்வளவு வேணா ஓபன் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆமா. ஹோல்ட் வச்சிடலாமான்னு பாக்குறியா? இரு, இன்னைக்கு இன்னும் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி கணக்கு வரல.
அடிச்சுட்டு மிச்ச பொசிஷனை ஹோல்ட் பண்ணி நாளைக்கு க்ளோஸ் பண்ணு. ப்ரோ 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 உனக்கு தேவை இன்னைக்கு $300 ப்ராஃபிட்டபிலிட்டி. அந்த 300 க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பொசிஷனை எடுத்துட்டு போய் நாளைக்கு க்ளோஸ் பண்ணா நாளைக்கு இன்னொரு ப்ராஃபிட்டபிலிட்டி முடியும். பார்சல்ஸ் புக் பண்ணுன்றேன். அதாவது எனக்கு என்ன இது, அதாவது என்கிட்ட ஒன்று கேட்டால் நான் என் மூளைக்கு என்ன ஐடியா வருதோ நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதான் சொல்கிறேன். இல்லை நீ ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் உன் பிரச்சனை, நீ எடுத்துகிட்டு போயிட்டு மிச்சம் நாளைக்கு நீ இன்னொரு ட்ரேடு பண்ணணும். ஆனால் அதுக்கு ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு புரியுது ப்ரோ. நான் உன்னை சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீ 5 லாட்டு போட்டிருக்கனா 2 லாட்டை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி இன்னைக்கான ப்ராஃபிட்டபிலிட்டியே முடி. மிச்சம் 2 லாட்டை நீ நாளைக்கு எத்தனை போய் அடுத்த 300 எடு. அப்போ அது மொத்தம் இப்போ 4 லாட் ஓடிட்டு இருக்குதுல்ல. யூரோவில் 2 ஜியூவில் 2. அப்போ ரெண்டுத்துலேயும் ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணு. $300 ப்ராஃபிட்டபிள் வந்துடும். $300 நீ க்ளோஸ் பண்ணுற இன்னைக்கான நாள் முடிஞ்சிடும். மிச்சத்தை நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடு, நாளைக்கு க்ளோஸ் பண்ணு. ஏன் கீழே வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன்? இப்போ எவ்வளோ ஓடிட்டு இருக்கான் ப்ராஃபிட் மொத்தமாக ஒரு ஆள்? அது கேட்கல, அக்கௌண்ட் பேலன்ஸ் கேட்கல. இந்த 2 பொசிஷனுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ ஓடிட்டு இருக்கு? அப்போ வேலைக்காது. நான் ஏதோ 1000-1500 மேலே ஓடிட்டு இருக்கேன்னு வச்சுதான் இந்த கணக்கு சொன்னேன். அப்போ பாரு. சரி. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பொசிஷன் ஓப்பன் பண்ணாலாம் கணக்கு வராது. அதையும் சொல்லிட்டேன். ப்ரோ இப்போ நீ எடுத்துருக்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். புரிஞ்சிச்சு. இப்போ நீ என்ன சொல்கிற? இப்போ நீ இருக்கிற பொசிஷனை நான் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு நான் புது பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை நான் நாளைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன்ற அப்படி தானே? என்னது? அது அந்த மைனஸ் 1000 நீ என்னைக்கு க்ளோஸ் பண்றன்றது மேட்ரு. இன்னைக்கே க்ளோஸ் பண்றியா இல்ல நாளைக்கு எத்தனை போய் க்ளோஸ் பண்றியான்றது மேட்ரு. அப்போ உனக்கு பிரச்சனையே கிடையாது ப்ரோ. அப்போ எக்விட்டி மட்டும்தான் ப்ரோ கணக்காகும். இன்னைக்கு எக்விட்டி இப்போ நீ எடுத்துக்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதா உன்னோட எக்விட்டி லாக் ஆகிடும். அப்போ பிரச்சனை இல்லை. சரி. சரி பார், நான் சார்ட்டை பார்க்கல, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சாரி ப்ரோ, ஒரு கால் வந்துச்சு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு எல்லாமே அல்காரிதம் தான். சும்மா ரேண்டமா அவன் நினைச்ச கேக்குதா நான் பேசுது? கேக்குது ப்ரோ. சும்மா அவன் நினைச்ச நேரத்துக்கு ரேண்டமா எங்க இருந்தோ திரும்புறது, இங்க இருந்து கண்ட இடத்துல திரும்புறது, அப்படி பண்ணாது பிரைஸ். இப்ப இங்கேருந்து எப்படி இங்க திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரானோ மறுபடியும் இங்கேருந்து பை ஆகிறதுக்கு இங்க ஒரு பீடியர் இருக்கும். அப்போ உன் வேலை என்னன்னா, நீ எடுக்கிற உன்னோட நீ எந்த டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றதை பொறுத்து தான் இந்த CHOCH BOS எல்லா கர்மமும் வரும். புரியுதா? ஓகே ப்ரோ. ஆனா நான் இப்ப இதை மறுபடியும் சொல்றேன், நீ இதை ஏன் கத்துக்கிற அப்படின்னா, இப்ப நான்லாம் இதெல்லாம் யூஸ் பண்றேமா ப்ரோ, இல்ல நான் சொல்லி கொடுத்த பசங்க இதெல்லாம் யாராவது இதை யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. இது எதுக்குன்னா உனக்கு பேசிக்கா மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த CHOCH, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம். ஏன்னா SMC ட்ரேடர்ஸ் தான் இதெல்லாம் அவங்களோட சார்ட்ல இருக்கும். லைனா போட்டு வச்சிருப்பானுங்க. என் சார்ட்லாம் பார்த்தோன்னா 2 லைனுக்கு மேல எதுவுமே இருக்காது. ஒன்னு டார்கெட், ஒன்னு என்ட்ரி, அவ்வளவுதான். அப்புறம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ப்ரோ. சொல்லுங்க. இது மட்டும் கொஞ்சம் லைவ் சாட்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரோ? ப்ரோ பண்றேன் ப்ரோ. நான் இதோட உங்களுக்கு இப்ப என்ன கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா அனுப்பிச்சு விட்டேனா என்ன? ஓகே ப்ரோ. நான் என்ன உங்களுக்கு உள்ள போவே இல்லை. அப்புறம் எதுக்கு ப்ரோ எங்களுக்கு இதை சொல்லி தரீங்க அப்படின்னா, உனக்கு முதல்ல மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியணும்.
அதுக்காக தான் இந்த சிஹெச்ஓ சிஹெச் இதெல்லாம். ஆனா இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ன்றது நீ லைஃப் லாங் யூஸ் பண்ணுவ. ஏன் இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் உனக்கு தெரியணும்னா ஐசிடி கான்செப்ட்ஸ்ல டீலிங் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நீ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வர, மார்க்கெட் இப்படி இருக்கானா உன்னோட டீலிங் ரேஞ்ச் எதுனா இந்த லோலேருந்து இந்த ஹை தான் உன்னோட டீலிங் ரேஞ்ச், அடுத்த நாளைக்கான டீலிங் ரேஞ்ச். டீலிங் ரேஞ்ச்னா கரண்டா நீ எந்த லெக்கில் இருக்க, அதுக்காக தான் இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ன்ற வார்த்தை யூஸ் ஆகுமே. ஹலோ ப்ரோ. ப்ரோ நெட்வொர்க் முடியிருக்கச்சு, நான் உங்கள் ரெக்கார்ட் கிளாஸ் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு வந்து நாளைக்கு டவுட் கேட்ட சொல்கிறீங்களா? டவுட் தான் வந்து கேட்டா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த பிளாக் லைன் வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமா ப்ரோ? இங்கேருந்து பிளாக் கிராஃப் தான் ஹையர் டைம் ஃப்ரேம். பிளாக் டாட் ஓகே வந்து ப்ரோ. லோவர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக கரெக்டா அந்த 3 டாட் போட்டிருப்பேன். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, லோவர் லோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே ப்ரோ, அந்த ரெட் கிராஃப் வந்துட்டு லோவர் டைம் ஃப்ரேமா ப்ரோ? ப்ரோ ரெட் இந்த லைன் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் ப்ரோ. ஆமா. அந்த ரெட் டாட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்விங் பாயிண்ட், பிளாக் டாட் இன்டர்னல் ஸ்விங் பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ ப்ரோ மிட் எப்ப யூஸ் ஆகும்? மிட் நீ யூஸே பண்ண மாட்ட ப்ரோ. அது மிட் எதுக்குன்னா இப்போ M15 இப்படி கீழே வரானா M5 இப்படி கீழே வருவான். ஸோ ரெண்டும் சிங்க்ல இருக்கான்னு செக் பண்றதுக்கு, அதனாலதான் அதுக்கு பேர் நான் இன்டர்மீடியட்னு படிச்சு சொன்னேன். அதை நீ கம்பல்சரி யூஸ் பண்ணியே ஆகணுமானா கிடையாது. அத ஒரு 8 ப்ரோ சப்போஸ் நான் இப்ப ஹையர் மிட்ட தவிர்த்துட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறத வச்சுமே என்ட்ரி பாயிண்ட்ஸ் பண்ணிக்கலாமா ப்ரோ, அனலைஸ் பண்ணி? அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். ஓகே ஓகே. அது மிட் ஏன் அதுக்கு பேர் இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்னு அங்க இருக்குன்னா, அதை நீ பார்த்தாலும் பார்க்கலனாலும் உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது எதுக்கு முதல்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட சிங்க்ல அது இருக்கும். இப்போ நான் போட்ட டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தனா 1 டைம் ஃப்ரேம் பிலோவா தான் இருக்கும். M15, M5, M1. அப்ப 15க்கு அடுத்த லோவர் டைம் ஃப்ரேம் என்ன 5. அப்ப M15 ஒரு ரேஞ்சில் இருக்கானா M5 ஒரு ரேஞ்சில் இருப்பான். அந்த ரெண்டும் சிங்க்ல இருக்கான்றதை செக் பண்றதுக்கு தான் அந்த இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ மறுபடியும் சொல்லிட்டேன், இது எல்லாமே நீ என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றத பொறுத்து தான் இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வரும். நீ பாட்டு ப்ரோ அப்ப சிம்பிளா ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேம் சிங்க்ல இருக்காங்கறதுக்கோசரம் மிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். ப்ரோ மிட் டைம் ஃப்ரேமே தூக்கி குப்பையில போடு ப்ரோ, அதை பத்தி இப்ப பேசவே வேணாம். நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்க டாபிக்கே வேற. ஓகே ப்ரோ. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னலோட டிஃபரன்சியேஷன், அதோட புரிதலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த புரிதல் நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நீ முதல்ல நீ என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளவா. ஒரு நாள் ஸ்கேல் பண்ணிட்டு அடுத்த நாள் போயிட்டு நான் ஸ்விங் பண்ண போறேன், அதுக்கு அடுத்த நாள் இல்லை எனக்கு எதுவும் செட் ஆகல நான் இன்ட்ராடே பண்றேன்னு தாவிக்கிட்டே இருந்தேன்னா இது உனக்கு முடிச்சு விட்டுரும். உனக்கு இது புரியாது. முதல்ல நீ ட்ரேடிங்குள்ள உள்ள ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன டைப் ஆஃப் ட்ரேடர். இன்ட்ராடேனா அன்னைக்கு காலைல ஓப்பன் பண்றாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த பொசிஷனை வச்சிருப்பானுங்க. ஸ்கேல்பர்னா ஓப்பன் பண்ணி 10-15 நிமிஷத்துல பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவான். மேக்ஸ் ஆஃப் 10 நிமிஷம் வச்சிருப்பான் ஸ்கேல்பர். ஏன்னா அவ்வளோலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸ்கேல்பருக்கு மீனிங்கே டக்குன்னு உள்ள போய் டக்குன்னு வெளில வரது தான், மார்க்கெட் உள்ள போயிட்டு வரது தான். மிஞ்சி போனால் 5 நிமிஷம் அவன் எடுக்கிற ட்ரேட்ஸ்லாம் இருக்கும். ஸ்விங்குனா இப்போ நீ இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறனா மேக்ஸிமம் 2 நாள் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணனா அது ஸ்விங்கோட கேட்டகரியில் வரும். இப்போ நான் இன்னைக்கு எடுத்து நாளைக்கு நைட் வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணுறேன்னா அதுக்கு பேர் ஸ்விங்கு. ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours நீ அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணுற. 24க்கு மேலே நீ 10 நாள் 15 நாள் ஒரு வாரம் ஒரு வருஷம் ஹோல்டு பண்ணாலும் அதுக்கு பேர் ஸ்விங்கு தான். ஸோ முதல்ல நீ என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ன்ற அதை டிசைட் பண்ணிக்கோ. அதை முதல்ல நீ யோசிச்சுக்கோ. அது எனக்குலாம் தெரிய வேணாம், அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ நான் சொன்னது இதுக்கப்புறம் நான் உனக்கு ரியல் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு இது புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. எல்லாருக்கும் இப்போ இது புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. புரிஞ்சுது ப்ரோ. நோட் பண்ணிக்கிட்டீங்களா இதை? பண்ணியாச்சு ப்ரோ. ஏன்னா இப்போ இதை டெலிட் பண்ண போறேன். இப்போ நான் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னு சொல்றேன். நான் வந்து இன்ட்ராடேவும் பண்ணுவேன், ஸ்விங்கும் பண்ணுவேன்.
அப்போ என்னோட டைம் ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்குன்னா ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். மந்த்லி, வீக்லி, டெய்லி, H4, M50. அப்போ நான் 5 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் கேட்கலாம், நானும் 5 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுமா ப்ரோ? கிடையாது. ஏன்னா நான் 2 விதமான ட்ரேடர். இப்போ இன்னைக்கு இன்ட்ராடே வருதுன்னா அப்போ நான் இன்ட்ராடேக்கான இந்த டைம் ஃப்ரேம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிப்பேன். டெய்லி H4 அந்த M50. இல்லை ப்ரோ, இப்போ நான் டியூஸ்டே ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணுறேன், வெனஸ்டே ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணுறேன், அதை நான் அந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன், இல்லை அடுத்த வாரம் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன்னா அப்போ நான் மந்த்லி, வீக்லி, டெய்லி பார்ப்பேன். புரிஞ்சுதா? முதல்ல இந்த கிளாரிஃபிகேஷன் புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. எஸ் ப்ரோ. ஓகே, இப்போ நான் இந்த டைப் ஆஃப் ட்ரேடர். அப்போ முதல்ல வரேன், மந்த்லி வீக்லிலாம் நீ ஸ்ட்ரக்சர்லாம் மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மந்த்லினா ரொம்ப பெருசு, இது ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட். அப்போ நான் இது ஃபுல்லாக மார்க் பண்ணுமா ப்ரோனா எனக்கு இவ்வளோலாம் தேவையே கிடையாது. அடுத்து வீக்லி வரேன், வீக்லியிலும் ஒன்றும் தெரில, டைரெக்டாக டெய்லி வரேன். இப்போ இங்கே தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம்தா? இருக்குது ப்ரோ. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் என்னோட டீலிங் ரேஞ்சுனா நான் எதை எடுப்பேன்? ஹை, லோ, இதுதான் என்னோட டீலிங் ரேஞ்ச். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ கரெக்டா இது சூஸ் பண்ணீங்க? சொல்லுங்க. யாரோ ஏதோ பேசின மாதிரி இருந்தது. இல்ல ப்ரோ. ஓகே, இப்போ எப்படி ப்ரோ கண்ணை மூடிட்டு இதை நீங்கள் டீலிங் ரேஞ்சாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே கிடையாது வேற. நீ இங்கேருந்து இங்கெல்லாம் எடுக்க முடியாது. ஹை, லோ, லோவர் ஹை, லோவர் லோ. அப்போ லாஸ்ட்டாக வச்ச ஹை எங்கே இருக்கு? லோவர் ஹை இங்கே இருக்கு. லோ எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. இதை உனக்கு இன்னும் சிம்பிளாக புரியணும்னா டேரெக்டாக மந்த்லி டைம் ஃப்ரேம் போனால் உனக்கு இன்னும் ஈஸியாக புரியும். தெரியுதா? தெரியுது ப்ரோ. இப்போ டெய்லியில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கானா? ஆமா ப்ரோ, அந்த கீழே இருக்கிறது வந்துட்டு மேலே புல்லிஷா மாறுற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு நான் பண்ண போகிற ஸ்விங்குனா நான் இங்கே பிடிச்சி இது வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறேன்? கிடையவே கிடையாது. நான் பண்ணால் மேக்ஸிமம் 2 நாள் 3 நாள் ஹோல்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஹோல்ட் பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு இவ்வளோலாம் பார்க்கணுமா? தேவையே கிடையாது. இப்போ எனக்கு டெய்லியில் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிடுச்சா? லோ, ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சா? ஆமா ப்ரோ. அப்போ என்னோட டெய்லி ஸ்விங் என்னன்னா டெய்லி எக்ஸ்டர்னல் என்ன வரும்? இது என்னோட டெய்லி எக்ஸ்டர்னலாக மாறுமா? ஆமா ப்ரோ. இது என்னோட டெய்லி எக்ஸ்டர்னலாக மாறுமா? ஆமா ப்ரோ. நான் போடுற கருப்பு லைன்லாம் என்னோட எக்ஸ்டர்னல்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. இது எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணுறது? இப்போ என்னோட டீலிங் ரேஞ்சை நான் பார்ப்பேன். காலைல சார்ட்டுக்கு வருவேன். இப்போ மார்க்கெட்டு இப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிற்கிறான்னு வை, இந்த ஏரியாவில் இருக்கா மார்க்கெட். மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கு? மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கான்? ஆக்சுவலி இப்போதைக்கு நான் சார்ட்டுக்கு வரும்போது என் கண்ணுக்கு என்ன தெரியும்? லோ, ஹை, லோவர் லோ. அப்போ இதை என்னவா கன்சிடர் பண்ணுவேன் நான் இந்த மூவை?
லோவர் ஹை டவுன் ட்ரெண்ட் ஆகும். சரி டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. இந்த Higher மூணு low. என்னடா கன்சிடர் பண்ணுவேன்னு இங்க இருந்து நீங்க அது மேலே புல்லிஷ் புல்லிஷ் அது புல்லிஷ் ப்ரோ. அதாவது இந்த டூல் எடுத்து வரைகிறேன். லோ ஹை லோவர் லோ. அப்ப இந்த மூக்கு பேர் என்ன? லோவர் ஹையா இருக்கும் ப்ரோ. ஹையர் ஹை ப்ரோ, ஹையர் ஹை. லோவர் ஹை லோவர் லோவர் ஹை. ஹை ப்ரோ டவுன் ட்ரெண்ட் ப்ரோ, அப்போ லோவர் ஹை தான். லோவர் ஹை ப்ரோ. இங்க ஒண்ணு வச்சுட்டு இங்க வந்தாதான் அது லோவர் ஹைனே கன்ஃபார்ம் ஆகும். நான் கேட்கிற கொஸ்டினை தெளிவா கவனி. ஆமா ப்ரோ. இந்த இடத்துல மார்க்கெட் நிக்கும் போது இங்கேருந்து இவ்வளவு தூரம் போன மூக்கு பேரு என்ன? ரீட்ரேஸ்மெண்ட். அதத்தானே Higher high bro. ஐயோ எப்படியா நீ ஹையர் ஹைன்னு எனக்கு புரியல. டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்ற மார்க்கெட் ஹையர் ஹைன்னு நீ எப்படி சொல்லுவ? இப்ப யார் அந்த ஹையர் ஹைன்னு சொன்னது? பேர் என்ன? லோவர் ஹைன்னு சொல்ல ப்ரோ நான். இப்ப ஹையர் ஹைன்னு லாஸ்டா ஒரு ஆள் சொன்னார். பேர் என்ன? இல்லையே. அதாவது சின்ன புள்ள மாதிரி பண்ணாதீங்க. மெச்சூரிட்டியா. ஆமா ப்ரோ, நான் நம்மள சொன்னேன். சுபா மனசாட்சி எல்லாமே எப்படி நீ இதை ஹையர் ஹைன்னு நீ லோவர் ஹைன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசாரு இருக்கும். நீ தப்பா சொல்ல, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா தெளிவா டவுன் ட்ரெண்ட்ன்ற, ஆனா ஹையர் ஹைன்ற. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. அதுக்குள்ள ஒருத்தரும் லோவர் ஹை போறான் ப்ரோ, லோவர் ஹை ப்ரோ, ஹையர் ஹை ப்ரோ, ஹையர் லோ ப்ரோ. தெளிவா கேக்குறேன். இங்க 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 இந்த மூக்கு பேர் என்னன்னு தான் கேட்டேன். இங்க இருக்கிறதுக்கு பேர் நான் கேட்கல. அப்ப இங்கேருந்து இங்க ஏறுற மூ நான் சாட்டுக்கு வரும்போது இதை நான் என்னவா இதுக்கு பேர் என்னது? இங்கேருந்து இங்க ஏறுற மூ ரீட்ரேஸ்மெண்ட். ரீட்ரேஸ். அப்ப மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன? டவுன் ட்ரெண்ட். இப்போ உனக்கு நான் சொல்றேன் பாரு. எப்பவுமே ஒரு ஸ்ட்ரக்சரை மார்க் பண்றேன்னா அதை டாப் ஆஃப் த மூலம் தான் மார்க் பண்ணும். இப்ப இந்த இடத்துல எங்க டாப்? ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, அடுத்து எங்க போறான் மார்க்கெட்டு? டைரக்டா ஒரே ஃப்ரீ ஃபாலா பேரிஷ்க்கு போகுது ப்ரோ. பேரிஷ் போகுதுன்னு சொல்றேன். இங்கேருந்து அடிச்சானா ஃப்ரீ ஃபாலு? அப்ப ஹை இங்க போய் லோ மார்க் பண்ணக்கூடாது. இங்க இருக்கு ஓ லோ. அடுத்து மறுபடியும் ஹையர் லோவர் ஹை, அடுத்தது லோவர் லோ, lower high, lower low, lower high, அடுத்தது. அப்ப நீ போடும்போது எப்படி போடணும் உன்னோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் CHOCH. Again break of structure, சாரி இங்க வராது. இப்ப இங்க தான் உனக்கு இன்னொரு சாஸ் சொல்றேன். இந்த இடத்துல வராது. ஏன் ப்ரோ இந்த இடத்துல வராது அப்படின்னா, எப்பவுமே பிரீமியம் டிஸ்கவுண்ட் பத்தி சொல்லி கொடுத்தானா நேத்து அவன் ஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. ஓகே இல்ல ப்ரோ. அது வந்து அவனுக்கு சொல்லி கொடுப்பான்.
இப்போ இங்கேருந்து இங்கே மேலே போகுதுன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா ஆமா ப்ரோ. அது எவ்வளோ தூரம் ப்ரோ வரணும் அப்படின்னா ஃபெபனாக்கி டூல்னு ஒன்று இருக்கும். அந்த டாப்பிக்கை அவன் எடுக்கும் போது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணணும். இங்கேருந்து இங்கே இப்போ நான் புல் பண்ணனா இங்கே நடுவில் 0.5ன்னு ஒரு வேல்யூ இருக்கா? ஆமா ப்ரோ. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவலிபிரியம் அப்படின்வாங்க. அதாவது இன்னும் உனக்கு எளிமையாக புரியணும்னா இதுதான் அந்த டூல்னு வச்சுக்கோ. இப்போ அப் ட்ரெண்டில் நீ என்ன பண்ணுவ? பை பண்ணுவியா செல் பண்ணுவியா? பை ப்ரோ. ஓகே, அந்த பை எல்லா இடத்துலையும் பண்ணுவியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ நீ வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுற, ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுற. இன்னைக்கு நீ ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுற. இன்னும் 3 நாள்ல உனக்கு தீபாவளி வருது. தீபாவளி டைம்ல என்ன வரும்? ஆஃபர் ப்ரோ, விலை கம்மியாகும். அப்ப நீ என்ன பண்ணுவ? இன்னைக்கே ஃபோன் வாங்குவியா இல்ல ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி கம்மி பிரைஸ்ல ஃபோன் வாங்குவியா? கம்மி பிரைஸ்ல ப்ரோ. லோ பிரைஸ்ல வாங்குவேன் ப்ரோ. அந்த லோ பிரைஸ்க்கு ஏரியா தான் இது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னுவாங்க. டிஸ்கவுண்ட். இப்போ அடுத்தது இது எப்போ வரணும்? இப்போ எப்போ இங்கே வாங்கணும்? பிரைஸ் கம்மியான ஒரு ப்ரோ. நீ பை பண்ண போறனா டிஸ்கவுண்ட்ல வாங்கணும். அப்ப செல் பண்ண போறனா என்ன பண்ணுவ? பிரீமியம்னு ப்ரோ. பிரீமியம்னா என்ன ப்ரோ அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகம். இப்போ நீ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குற, ஆனா அந்த பொருள் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்போ இன்னொருத்த வந்து அந்த பொருள் உனக்கு இப்போ உன்கிட்ட ஒரு வந்து இன்னும் உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப இப்ப வெளில வந்து கடையில வந்து 10 ரூபாய்க்கு தண்ணி கேன் கிடைக்குதா? ஆமா ப்ரோ. அதே இது நீ தியேட்டருக்கு போனா தியேட்டர்ல 10 ரூபாய்க்கு தண்ணி கேன் தரா? இல்ல ப்ரோ, எச்சா வரும். அவன் ஏன் அந்த ரேட்ல விக்கிறான்? ஏன்னா உனக்கு தியேட்டருக்கு போய் தண்ணி தாகத்துனா நீ வாங்கிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. டிமாண்ட் ப்ரோ. டிமாண்ட்ன்றதை விட அப்படி பார்க்காதீங்க, டிமாண்ட்னு பார்க்காதீங்க. அவன் என்ன பிரைஸ்ல விக்கிறான்? அந்த நார்மல் ரேட்டோட மேல அதிகமா தானே விக்கிறான். ஆமா ப்ரோ. அப்ப நீ விற்க போறனா ஒரு பொருளை அதை விட அங்க கரண்டா இருக்கிற பிரைஸை விட அதிகமான பிரைஸ்ல தான் நீ விக்கணும். அப்பதானே உனக்கு லாபம் வரும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கான் பாரு, அவன் யாரு? ஈக்குலிபிரியம். அவனுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம். அதாவது 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அது 50 ரூபாய்க்கு தான் விற்பானுங்க. 1 ரூபா மேலேயும் விற்க மாட்டானுங்க, 1 ரூபா கீழே விற்க மாட்டானுங்க. அப்ப நீ பை பண்ணும் போது இப்ப அப்படியே இந்த எக்ஸாம்பிள் எடுத்து வந்து இங்க போடு. இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப் ட்ரெண்ட்ல டிஸ்கவுண்ட்க்கு வந்தா மறுபடியும் நீ ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம் லாங். இல்ல இங்கேருந்தே போயிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் இன்னொரு லெக் இப்படி இறக்கி அதுக்கப்புறம் ஏற்றுவோம். எதுக்கு ப்ரோ இது சம்பந்தமே இல்லை அப்படி பண்றானா? அப்பதான் பேட்டர்ன் ட்ரேடர்ஸ் செல் அடிப்பானுங்க. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னு. ஆனா நீ பிரீமியம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணாம இருந்தனா நீயும் இங்க போய் செல்லு தான் அடிப்ப. அதுக்கான சிம்பிள் ரீசன் இதுதான். அதாவது 10 ரூபா 20 ரூபா பொருள் வாங்கறதுக்கே நீ 5 ரூபா 10 ரூபா டிஸ்கவுண்ட் கேட்கற. இது $7 trillion ரன் ஆகிற பிசினஸ். அப்ப அவனுங்கன்னா எங்க வாங்குவானுங்க? நல்ல பிரைஸ் கம்மியானதுக்கு அப்புறம் தான் ப்ரோ வாங்குவாங்க. அப்ப அவனுங்க
1000 லாட் 20,000 லாட் அப்படி அந்த ரேஞ்சில் இருக்கும். லாட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவனுங்க ஆர்டர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் ஆள் இருக்கானா? கிடையாது. அப்போ அவனுங்களுக்கு இறையாவது யாரு? நம்ம தான். இறக்குவானுங்க, கதற கதற இறக்குவானுங்க. அப்போ நம்ம என்ன யோசிப்போம் இந்த இடத்துல? மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு நினைச்சிட்டு செல் அடிப்போம் ப்ரோ. அந்த செல்லு அவனோட பை ஆர்டரை ட்ரிகர் பண்ணி கொடுத்து போவோம். ஏன்னா இப்போ ஒருத்தன் வாங்கணும்னா யாராவது வித்தாதானே அவன் வாங்குவான். ஆமா ப்ரோ. அப்ப இவன் 10,000 குவான்டிட்டி விற்க 10,000 குவான்டிட்டி இவன் பை பண்ண போறானா? மார்க்கெட்ல அவ்வளவு ஆர்டர்ஸ் கிடையாது. 10,000 குவான்டிட்டி யாரும் இன்னும் விற்கல. ஏன்னா இவன் வாங்கணும். அப்ப இவன் 10,000 வாங்கணும்னா யாராவது 10,000 வித்தாகணும். அப்ப அந்த 10,000 விற்கிற கேட்டகரி தான் நம்ம. அந்த 10,000 வித்த அடுத்த நிமிஷம் இவனுக்கான 10,000 பை குவான்டிட்டிக்கான ஆர்டர் கிடைச்சிடும். அடிப்பான் லாங். புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ, புரிஞ்சது ப்ரோ. அப்ப நீ ஒரு தடவையும் இந்த ஹையர் ஹை ஹையர் லோ வரையறனா அந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் டூல யூஸ் பண்ணும். இப்ப எங்க விட்டுனா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்தது மறுபடியும் இன்னொன்று முக்கியமான உங்க சார்ட்ல பார்த்தது, இப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கான ஆன்சர் யோசிச்சு வைங்க, நான் வரேன். யோசிச்சு வைங்க, வரேன். ஆன்சர் யோசிச்சிங்களா? இப்போ சொல்லுங்க. எதுவுமே புரியல. ஹோல்ட் பண்ணிரோம் ப்ரோ. மார்க்கெட்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்ல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது ஓபனா சொல்ல போனா. அது கன்சாலிடேட் இருக்கு ப்ரோ. காப்பி ப்ரோ. இந்த ஹைய உடைச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த லோ உடைச்சா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. எஸ் ப்ரோ. இதுக்கு கீழே வேற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது எனக்கு தேவையில்லை. இந்த டயக்ராம் படி பார்த்தா ஒன்று இந்த ஹையை உடைச்சா, இன்கேஸ் இது அப் ட்ரெண்டாக இருந்தா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? லைக் இங்கேருந்து இப்படி உடைச்சானா ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ, மறுபடியும் புதுசா ஹையர் ஹை போடுவியா? ஆமா ப்ரோ. இல்ல இது இப்படி கீழே உடைக்கிறான் அப்படின்னா ஹையர் லோ ஹையர் ஹை லோவர் லோ லோவர் ஹை இப்படி செல்லு போவ. கரெக்டா? அப்ப இப்படி இருக்கும் போது உனக்கு இந்த ஹை இந்த ஸ்விங்கும் உடைக்கல இந்த ஸ்விங்கும் உடைக்கணும்னா அப்ப இதை நீ கன்சிடர் பண்ணுவ? இங்க உள்ள போயிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இருப்பியா? இல்ல ப்ரோ, பண்ண மாட்டேன் ப்ரோ. பண்ண மாட்டேன். கரெக்டா? பண்ண மாட்டல ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. அப்ப இது என்னது? இங்க ஒரு ஹை இருக்கு, இங்க ஒரு லோ இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னது? எதுக்கு இது? அது கன்சிடர் பண்ண கூடாது ப்ரோ. அடுத்தது இத பார்த்துட்டு தான் எனக்கு கடுப்பாயிடுச்சு. இங்க ஹை இருக்கு,
இங்கே லோ இருக்கு. இது எதுக்கு ப்ரோ? யாரோட சார்ட் இது? நவீன் பிரசாத் இருக்கீங்களா? ஹலோ, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேனே. நவீன் பிரசாத் இருக்கீங்களா? இல்ல, சூப்பர். அடுத்தது ஜெரம் சாமியால். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. இங்க ஒரு ஹை, இங்க ஒரு லோ, இங்க ஒரு ஹைனா உள்ள நடக்கிற எதுவுமே உனக்கு பிரச்சனை தேவை கிடையாது. இந்த லோ உடைக்கிறானா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த ஹையை உடைக்கிறானா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. வேற யாரும் அதே மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களே. அல் மன்சூர் இருக்கியா ப்ரோ? இருக்கேன் ப்ரோ. லோ, ஹை, லோ. ஓகே ப்ரோ. இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு ஒரு வார்த்தை எடுத்தேன்னு? எஸ் ப்ரோ. புரிஞ்சுது ப்ரோ. இது உள்ள நடக்கிறது எல்லாம் இன்டர்னல். அப்ப நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எக்ஸ்டர்னலா எடுத்தனா இதுதான் லோ, இதுதான் ஹை, இதுதான் லோ. அப்ப உள்ள நடக்கிறதெல்லாம் என்னது? இன்டர்னல் ப்ரோ. இப்ப புரிஞ்சுதா இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் உள்ள வித்தியாசம்? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ, புரிஞ்சுது ப்ரோ. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மேட்டர்ல? ப்ரோ அப்ப வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல்ஸ்ல மட்டும்தான் ஃபோக்கஸா இருக்கணும்ல ப்ரோ? எதுக்காக எக்ஸ்டர்னல்ஸ்ல ஃபோக்கஸ்ல இருக்கணும்னா அந்த எக்ஸ்டர்னல் தான் உன்னோட டீலிங் ரேஞ்ச். ஓகே ப்ரோ. அப்ப இன்டர்னல்ல வந்துட்டு நம்மளுக்கு கசமுசான் இருக்கும்ல ப்ரோ? ருக்கோஜா வரேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்டா எனக்கு வந்து லோ லெக் இதுதான். இப்ப நான் கரண்டா நான் இந்த டேட்டுக்கு சார்ட்டுக்கு வரேன்னா அப்ப என்னோட ரேஞ்ச் என்ன? முதல்ல ரேஞ்ச், நீ எந்த ரேஞ்சில் இருக்க அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த ஹையர் ஹை ஹையர் லோலாம் வரையணும்னு சொன்னேன். புரிஞ்சுதா? இப்ப ப்ரோ ரேஞ்ச்னா மார்க்கெட் புல்லிஷா பேரிஷானா ப்ரோ? ரேஞ்ச்னா இதுக்கு பேரு தான் ரேஞ்ச். இந்த லெக்குள்ள இருக்கியா இல்ல இந்த புது லெக்ல இருக்கியான்றத கண்டுபிடிக்கிறது. ஓகே ப்ரோ. இப்ப இத அப்படியே தலையில திருப்பி கவுத்து போடு. இப்ப இப்படி இருக்கு. அப்ப நான் இப்ப என்ன ரேஞ்சில இருக்கேன்? இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும்ல ப்ரோ? இதுதான் என்னோட டீலிங் ரேஞ்ச். ஓகே ப்ரோ, புரிஞ்சது ப்ரோ. அப்படியே எடுத்துட்டு வந்தீங்க பாரு. இருக்கா? ஆமா ப்ரோ. இப்ப ஸ்ட்ரக்சர் படி என்னோட டீலிங் ரேஞ்சுக்கு இப்ப நான் இங்க வரும்போது என்னோட டீலிங் ரேஞ்ச் நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன்? ரேஞ்ச் இந்த சென்ஸ் அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அந்த மேட்டர் கிடையாது. எக்ஸ்டர்னல் தான் நீ ரேஞ்சாவே எடுப்ப. புரியுதா உனக்கு? புரியுது ப்ரோ. அதனாலதான் மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீ எந்த விதமான ட்ரேடர். ஏன்னா இப்ப இன்ட்ராடே பண்றவனுக்கு 4 hour டைம் ஃப்ரேம் ரேஞ்சா இருக்கும். ஸ்கேல்பருக்கு M15 தான் அவனோட ரேஞ்சு. அப்ப இதுதான் அவனோட M15 இருக்கும். இப்ப நீ இதை M15 கன்சிடர் பண்ணீங்கன்னா அவனுக்கும் இதே லெக் தான் வரும். புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. எக்ஸ்டர்னல்ஸ் தான் ரேஞ்சுன்னுவாங்க. அப்ப என்னோட எக்ஸ்டர்னல் ஹை எது? இது. எக்ஸ்டர்னல் லோ எது? இது. இப்ப மார்க்கெட்டு இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? ட்ரெண்ட் என்ன? பேரிஷ், டவுன் ட்ரெண்ட். அப்ப நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல? டவுன் ட்ரெண்ட் அப்ப என்ன பண்ணணும்? செல் பண்ணணும். செல்லிங் எதுல பண்ணணும்? பிரீமியம். இங்கதான் அந்த ஃபிபனாக்கி டூலை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் போயிருக்கா, பிரீமியம்ல இருக்கானா இல்ல செல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கானான்றத செக் பண்றதுக்கு. இப்ப மார்க்கெட் எங்க இருக்கா? ரீட்ரேஸ்மெண்ட்.
பிரீமியம் ப்ரீமியம் ஆமா. ப்ரீமியமில் இருக்கான். உங்களுக்கு இந்த டூலோட செட்டிங் பண்ணி அப்புறம் சொல்லுவோம். ஏன்னா நான் எந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், மார்க்கெட் எங்கே இருக்கான்? பிரீமியம் ப்ரீமியம். பிரீமியம்ல இருக்கும். ட்ரெண்ட் என்ன? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட். இப்போ நான் ஒரு வார்த்தை அங்கே எழுதும் போது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்டர்னல் திரும்ப எக்ஸ்டர்னலோட ஹைஸ் கன்ஃபார்ம் ஆகணும், லோஸ் கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன நடக்கணும்? இன்டர்னல்ல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கணும். ஓகே, இப்போ நான் 4 ஹவர் எக்ஸ்டர்னலாக எடுத்தேன்னா என்னோட இன்டர்னல் டைம் ஃப்ரேமாக நான் என்னத்தை எடுக்கணும்? 15 minutes. 15 மினிட். இது ஏன்னா எக்ஸ்டர்னல்ல நீ ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணனா அதை விட 2 டைம் ஃப்ரேம்ஸ் கீழே தான் இன்டர்னல் இருக்கணும். புரியுதா? புரியுது ப்ரோ. அது 2 டைம் ஃப்ரேம்ஸ்னா என்னென்ன அப்படின்னா, பென்னி வந்து டைம் ஃப்ரேம்ஸ்ன்ற டாபிக் எடுக்கும்போது சொல்லுவோம். நீங்கள் கேட்கலாம், அப்போ 4 ஹவர்னா 2 டைம் ஃப்ரேம்ஸ்னா 1 ஹவர் தானே ப்ரோ வரணும்? நீங்கள் புத்திசாலித்தனமாக கேட்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 டைம் ஃப்ரேம் சொன்ன ஞாபகம் இருக்கா? 3 பேருக்கும் சேர்த்து. எஸ் ப்ரோ சொன்னீங்க ப்ரோ. ஒரு 9 டைம் ஃப்ரேம் சொன்ன ஞாபகம் இருக்கா? வரும். என்னென்ன டைம் ஃப்ரேம்? மந்த்லி, டெய்லி, வீக்லி, அப்புறம் 15 minutes, 15, 5 minutes, 1 minute. வேற M4, M15, M5, M1. Weeks. அப்போ இந்த 9 டைம் ஃப்ரேம் தான் நம்மளும் யூஸ் பண்ணுவோம். என் சார்ட்டில் கொச்சன்னு இருக்கும், அதுக்குன்னு இதெல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. என்னோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் வேறு, ஸோ அதனால் நான் இத்தனை டைம் ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன். பேசிக்காக எல்லார் சார்ட்லேயும் இருக்கிறது மந்த்லி, வீக்லி, டெய்லி, 4 ஹவர், 1 ஹவர், M15, M5, M1 இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டானா? ப்ரீமியம் வந்துட்டானா? ஆமாம் ப்ரோ. ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. மார்க்கெட்டு என்னோட டீலிங் ரேஞ்ச் என்ன? இந்த ஹை டு இந்த லோ தான் என்னோட டீலிங் ரேஞ்ச். ஒன்று இந்த ஹையை உடைச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இல்லை இந்த ஹையை உடைச்சா என்ன இருக்கும்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா என்னது? சிஹெச்ஓசி. இல்லை இந்த லோ உடைச்சானா என்னது? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்ட். இப்போ இந்த இடத்துல பிடிஆர்னு ஒரு வார்த்தை இருக்கும். நான் என்ன சொன்னேன்? மார்க்கெட்டு சும்மாலாம் திரும்பாதுன்னு சொன்னா. ஆமாம் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல எனக்கு இங்கே ஒரு பிடிஆரே இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கை நான் பிடிஆரே எடுத்துக்கிறேன். இப்போ அது அந்த டாபிக் அவனை எடுக்கும்போது சொல்லுவான். இன்னைக்கு நான் அதை பற்றி எடுக்க மாட்டேன், இன்னைக்கு வெறும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பற்றி தான் எடுப்பேன். இப்போ இதை நான் ஒரு பிடிஆரேவா எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகணும்? ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்றத யார் கன்ஃபார்ம் பண்ணுவா எனக்கு? ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். ப்ரோ நான் மறுபடியும் தெளிவாக தமிழில் பேசுகிறேன். எக்ஸ்டர்னல் ஹை கிடைக்கணும்னா என்ன கிடைக்கணும்? என்ன பண்ணணும்? பிரீமியம்ல இருக்கான்னு பார்ப்போம். புரியல. பிரீமியம் பிரைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸ்டர்னல் ஹைஸ் அண்ட் லோஸ் கிடைக்கணும்னா நான் என்ன ப்ரோ பண்ணணும்? Bro, இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரணும் ப்ரோ. அப்ப எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சான்னு நான் எதை மீன் பண்றேன்னா, எக்ஸ்டர்னல் கிடைச்சிருச்சா அப்படின்றத தான் நான் ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சான்றதை கேட்டேன். இப்ப புரியுதா? ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா இன்டர்னல் திரும்பிட்டான்னு அர்த்தம். அப்ப இவன் ஹையன் கன்ஃபார்ம் ஆயிடுவானா? ஆமாம் ப்ரோ. அப்ப நான் ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கலாமா? வரும். ஓகே, இப்போ M15க்கு போறேன். இப்போ M15 ஒரு லெக் வரும், புது லெக். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இன்டர்னல் வெப்பானு. எஸ் ப்ரோ சொன்னீங்க ப்ரோ. எஸ் ப்ரோ சொன்னீங்க. இப்போ இன்டர்னலோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸை வரைய ஆரம்பி. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்,
CHOCH தெரியுதா? எஸ் ப்ரோ. அப்ப இப்போ நான் இந்த M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு இப்போ நான் பார் ரீப்ளேல இந்த சார்ட்லாம் எடுத்துடுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் அடுத்ததெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ M15 வரைய ஆரம்பி. இங்க மேலேயும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கானா? ஹை, எஸ் ப்ரோ. லோ, ஹையர் ஹை, லோவர் லோ. இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கா? எஸ் ப்ரோ வந்திருக்கு ப்ரோ. அப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்த அடுத்த நிமிஷம் என்ன கிடைக்குது எனக்கு? ரீட்ரேஸ்மெண்ட். விளங்குச்சு. எக்ஸ்டர்னல் ஸ்விங். எக்ஸ்டர்னல் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எக்ஸ்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்கல. ஐயோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கயா. எக்ஸ்டர்னல் ஸ்விங் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அது ஹையோ லோவோ அது அப்புறம், அது ஸ்ட்ரக்சர் ட்ரெண்டுக்கு ஏற்றபடி. எக்ஸ்டர்னல் ஸ்விங் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் இன்டர்னல் எனக்கு பிரேக் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான் தெரியுதா? எஸ் ப்ரோ. இப்போ அடுத்தது நான் இன்டர்னலை பிளாட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு வேற சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறேன், வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன், ரெட்டு. இப்போ ஹையர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, அகைன் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுது? இதுக்கு பேர் என்னது? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எத்தனை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ப்ரோ வரும்? அப்ப இதுக்கு பேர் என்னது ப்ரோ? BOS. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இல்ல அது பேரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ப்ரோ. அது கீழே நீங்க காமிச்சீங்களா அது BOS என்ன ப்ரோ? இப்போ இன்டர்னல்லாம் நான் ரெட் கலர்ல போடுறேன். ஹை, லோ, ஹையர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோமா லோவர் ஹைன்னு? இல்ல ப்ரோ பண்ண மாட்டோம். ஏன் ப்ரோ? ஏன்னா லாஸ்ட் லோவர் ஹைக்கு ஈக்குவலா தான் ப்ரோ இருக்கு. புரியல ப்ரோ. லாஸ்ட் இருக்கிற லோவர் லோக்கு ஈக்குவலா இருக்கு ப்ரோ. அதனால அது கீழே இருக்கிறது தான் லோவர் லோ கன்சிடர் பண்ணுவோம் ப்ரோ. ஃபைட் பிரீமியம் போகல. அதுதான் கரெக்டான ஆன்சர். நீ எந்த ரேஞ்சில் இருக்க? இப்போ உன்னோட டீலிங் ரேஞ்ச் என்ன? இதுதான் உன்னோட டீலிங் ரேஞ்ச். மார்க்கெட் போயிருக்கானா பிரீமியம்க்கு? போகல ப்ரோ. இல்ல ப்ரோ போகல ப்ரோ. அதாவது நான் எல்லா தடவையும் மார்க்கெட் பிரீமியம் ஈக்குவல் பிரீமியம் 50% போயிட்டு தான் செல் ஆகணும், 50% வந்துட்டு தான் பை ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ புரிஞ்சு ப்ரோ. ட்ரேடிங்ல எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி. அங்க வந்தா அதுதான் உன்னோட ரூல்ஸ். இங்க இப்படி வந்தா நான் ட்ரேட் எடுக்கிறேன், வரலன்னா நான் ட்ரேட் எடுக்கல. ஓகேவா? ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ என்னோட ப்ரோ இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்ட் நான் ஒரு இதை புரிஞ்சுச்சிருக்கேன். கரெக்டாக மட்டும் பாருங்க, ஜஸ்ட் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் இப்போ வந்து மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி பாக்குறோம். இதுல வந்து நம்ம எக்ஸ்டர்னலா வந்து மந்த்லி எடுத்துக்கிறோம், மந்த்லி வீக்லி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்டர்னலா வந்து நம்ம டெய்லியோடைய சாட் பாக்குறோம். அப்ப அந்த டெய்லியோட சாட்ல வந்து அந்த இன்டர்னல் சேஞ்ச் எப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுதோ அப்ப எனக்கு எக்ஸ்டர்னலோடைய ஸ்விங்கோடைய பாயிண்ட், அதாவது என்ட்ரி பாயிண்ட், ஸ்விங்கோட என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸ்விங்கோட என்ட்ரி பாயிண்ட் கிடையாது, ஸ்விங் பாயிண்ட் கிடைக்கும். எக்ஸ்டர்னலோடைய ஸ்விங் பாயிண்ட் நமக்கு ஸ்விங் பாயிண்ட் எதர் அது டவுனா இருக்கலாம், எதர் அது டவுனா இருக்கலாம் அல்லது புல்லிஷா இருக்கலாம். அதுதான் முதல்ல உனக்கு இங்க கிடைக்கிறதுக்கு பேரு ஸ்விங் பாயிண்ட். ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருந்தா இது ஸ்விங் ஹை. ஓகே ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னலோட ஹை. இது ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருந்ததுன்னா இது இங்க மேல வராது, இங்க கீழே வந்திருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்விங் பாயிண்ட் கிடைச்சிச்சு. இப்போ ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருந்தா இது ஸ்விங்கோட லோ, ஐ மீன் எக்ஸ்டர்னலோட லோ. புரியுதா? ஓகே ஓகே. உனக்கு தேவை எக்ஸ்டர்னல் ஹை லோ, அது முன்னாடி சொல்லாத. முதல்ல இங்க இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தா என்ன கன்ஃபார்ம் ஆகும்? எக்ஸ்டர்னலோட ஸ்விங் பாயிண்ட் கிடைக்கும்.
ஸ்விங் பாயிண்ட் மீன்ஸ் அது எந்த அதாவது அடுத்து மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறது பாயிண்ட். அது கிடையாது ப்ரோ, நான் மறுபடியும் அதுதான் படிச்சு சொல்றேன். அதுக்கு பேரு ஸ்விங் பாயிண்ட். அதுக்கப்புறமா என்ன ட்ரெண்ட்ல இருக்கானோ அதுக்கேத்த மாதிரி இது மாறும். ஓகே ப்ரோ. அதாவது டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா இப்போதைக்கு இதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா ஸ்விங் பாயிண்ட். இப்போ இதை ட்ரெண்டோட கம்பைன் பண்ணா இது எக்ஸ்டர்னல் லோ. ஏன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கான், அதனால இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் லோ. ஆனா உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் போதே ப்ரோ, உனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதே நீ ட்ரெண்டோட தான் ப்ரோ வருவ. அப்போ ட்ரெண்ட் கண்டுபிடிச்சா இது டைரக்டா நீ ஸ்விங் ஹைனே சொல்லிடலாம், எக்ஸ்டர்னல் ஹை. புரியுதா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக இப்போ நான் இதை வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கிறேன். லோவர் ஹை, மறுபடியும் lower low, lower high, lower low, lower high, lower low, sorry, lower low, lower high, lower low, lower high, lower low. புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. இப்போ M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கணும். அது சொல்லி கொடுத்தானா? சொல்லி கொடுத்தாங்க ப்ரோ. இப்போ இப்படி நடந்த அடுத்த நிமிஷம் இது இப்போதைக்கு என்னோட எக்ஸ்டர்னல் தான், இன்டர்னல். இப்போ இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்தானா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்விங் பாயிண்ட் கிடைக்கும். இதோட ஸ்விங் பாயிண்ட், எக்ஸ்டர்னல் ஸ்விங் பாயிண்ட். அப்ப இப்போ நான் 4 ஹவர் மாத்தி பார்த்தா ரெண்டும் அலைன் ஆகுதா? எஸ் ப்ரோ, அலைன் ஆகுது ப்ரோ. இப்படிதான் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்பதான் உனக்கு தெரியும். நீ கரெக்டா M15ஓட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்ட அடுத்த நிமிஷம் நீ 4 ஹவர் மாத்தி பார்த்தா உனக்கு ஸ்விங் பாயிண்ட் கிடைச்சிருக்கணும். அப்படி இங்க கிடைக்கலன்னா நீ போட்டிருக்க M15ஓட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தப்புன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. கொஞ்சம் ஜூம் மட்டும் பண்ணி பண்ணுங்க. அந்த 4 ஹவர்ல ஜூம் பண்ண முடியாது ப்ரோ, இது கொச்சம் தான் ப்ரோ இருக்கும். சரி ஓகே ஓகே. ஏன்னா நான் வரைஞ்சிருக்கிறது ஃபுல்லா M15. அப்ப இங்க எனக்கு மறுபடியும் என்ன கிடைக்குது 4 ஹவர்ல? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. நீ நல்லா நோட்டீஸ் பண்ணு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வருது, அதுக்கப்புறம் M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குது. அப்படின்னா என்னது? மார்க்கெட் புரியல. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. சூப்பர். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போறான்னு அர்த்தம். இதை நீங்க கேண்டில்ஸா பார்க்காதீங்க ப்ரோ, ஒரு லாஜிக்கா பாருங்க ப்ரோ. லோ ஹை, லோவர் லோ. இவன் தான் லோவர் லோன்றது எப்படி கன்ஃபார்ம் ஆகும்? இன்டர்னலா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குது. அப்ப இங்க மேல ஏறணும்ல மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு. ஆமா ப்ரோ, அதுதானே இங்க நடக்குது. எஸ் ப்ரோ, அதுதானே ப்ரோ இங்க நடக்குது. கரெக்டா? எஸ் ப்ரோ. அப்ப ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரும்போதும் எக்ஸ்டர்னல் ஸ்விங் பாயிண்ட் கிடைக்குதா? ஆமா ப்ரோ. அப்ப இவன் தான் எக்ஸ்டர்னல்ன்றதை யார் கன்ஃபார்ம் பண்றா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் இன்டர்னல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுப்பான். அப்ப நீ என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? இப்போ நீ நாளைக்கு சார்ட்டுக்கு வர அப்படின்னா இப்படி இருந்ததுன்னா உனக்கு என்ன நீ யோசிக்க? முதல்ல உன்னோட டீலிங் ரேஞ்ச் என்ன? இந்த ஹை. இன்னும் இவன் தான் லோன்றது கன்ஃபார்ம் ஆகல. ஏன் இவன் தான் லோன்றது கன்ஃபார்ம் ஆகல?
திருப்பி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரோ இவன் தான் எக்ஸ்டர்னல் லோன்றது எப்படி ப்ரோ இன்டர்னல்ல சேஞ்ச் கேரக்டர் நடக்கல. கரெக்டா ப்ரோ? அப்ப அது நடக்காத வரைக்கும் உனக்கு இன்னும் இவன் தான் லோன்றது கன்ஃபார்ம் ஆகல. மார்க்கெட் இன்னும் கூட கீழே போலாம். கரெக்டா? கன்ஃபார்ம் ஆகல. எஸ் ப்ரோ. அப்போ உனக்கான டீலிங் ரேஞ்சு இன்னும் கிடைக்கல. உனக்கான டீலிங் ரேஞ்சு இந்த ஒரே ஒரு ஹை மட்டும் தான் கிடைச்சிருக்கு. எப்போ உனக்கு இங்க M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருதோ, நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா M15 சொல்றேன்னா, நான் வந்து 4 ஹவர் எக்ஸ்டர்னலாகவும் M15 இன்டர்னலாகவும் வச்சுப்பேன். ஏன்னா நான் இன்ட்ராடேவும் பண்ணுவேன், ஸ்விங்கும் பண்ணுவேன். அப்போ உனக்கு அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீ என்ன ட்ரேடர்ன்றதை முடிவு பண்ணிக்கணும். முதல்ல நீ ஸ்கேல் பண்ண போறியா, இன்ட்ராடே பண்ண போறியா, ஸ்விங் பண்ண போறியா? அப்பதான் இது உன்னால கீப் அப் பண்ண முடியும். இதுவே ஸ்விங் ட்ரேடா இருந்துச்சுன்னா வீக்லிக்கு நம்ம டே வந்து இன்டர்னலா வச்சுக்கலாம். கரெக்டா? அவ்வளவுதான். நீ டேவை இன்டர்னலா வச்சுக்க. ஸ்விங் ட்ரேடா இருந்தா மந்த்லிய வந்து எக்ஸ்டர்னலா வச்சுக்கணும், டெய்லிய வந்து இன்டர்னலா வச்சுக்கணும். ஒரு ட்ரேட் ஒரு வீக் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்களே. அதாவது நான் வந்து என்ன சொன்னேன், நீ எக்ஸ்டர்னல் எடுக்க போறனா அதுல இருந்து 2 டைம் ஃப்ரேம்ஸ் லோவர் தான் இன்டர்னல்னு சொன்னேன். கரெக்டா? எஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்ப நீ மந்த்லி எக்ஸ்டர்னலா எடுக்கறனா மந்த்லி இருந்து 2 டைம் ஃப்ரேம்ஸ் லோவர் என்ன? டெய்லி. சாரி, டெய்லி. அப்ப நீ டெய்லியே தான் இன்டர்னலா எடுத்தாகும். ஓகே. இப்போ நான் 4 ஹவர் எக்ஸ்டர்னலா எடுத்தா 4 ஹவர்ல இருந்து 2 டைம் ஃப்ரேம்ஸ் லோவர் என்ன? M15. அதனால நான் M15 இன்டர்னலா எடுக்கிறேன். எப்போ உனக்கு இங்க M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்குதோ அப்பதான் உனக்கான டீலிங் ரேஞ்சுன்றது ஒண்ணு கிடைக்கும். புரியுதா? எஸ் ப்ரோ, புரியுது ப்ரோ. அப்ப நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுன்னா மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகும்னு யாராவது கேட்டா இந்த ரேஞ்சோட 50% போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்லணும். ஓகே ப்ரோ. ஏன் இந்த ரேஞ்சோட 50%க்கு போகுது? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. என்னோட டீலிங் ரேஞ்ச் இந்த எக்ஸ்டர்னல் ஹை டு இந்த எக்ஸ்டர்னல் லோ. அப்ப மார்க்கெட் செல் ஆகணும்னா ஈக்குவலிபிரியம் போலாம், இல்ல பிரீமியமுக்கு போலாம். வாய்ப்பு இருக்கு, போகணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? ஓகே ப்ரோ. இன் கேஸ் மார்க்கெட் இங்க போகாம இங்கேருந்து கீழே மறுபடியும் விழுந்தானா 10ல 8 தடவை மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏற்றி ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்கும். ஓகே ப்ரோ. ஏன் இதுக்கான எக்ஸாம்பிளும் உனக்கு நான் சொன்னேன். ஏன்னா இது $7 trillion வேல்யூ இருக்க பிஸ்னஸ். அப்போ நம்மளை விட பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருப்பானுங்க. அவனுங்க டிஸ்கவுண்ட்லையா செல் பண்ணுவானுங்க? இல்லை ப்ரோ. அப்போ ஃபேக்காக ஒரு மூவ் வர வச்சு ஒன்றை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த மூவ் வந்தோடனே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அடி செல்லு. இப்போ புரியுதா ஏன் டீலிங் ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு? எஸ் ப்ரோ, புரியுது ப்ரோ. இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துட்டான். இப்போ ட்ரெண்ட் என்ன? டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. நம்ம நினைச்ச மாதிரி பிரீமியம்க்கு போயிட்டான், ஒரு பிடிஆர்ஏவை தொட்டுட்டான். இப்போ நான் என்ன பண்ணோம்? என்ன ப்ரோ பண்ணோம்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு அடுத்து லோ ஹை, ஹையர் லோ. அடுத்து மார்க்கெட் எங்க இருக்கு? ஹையர் ஹை, ஹையர் லோ. கரெக்டா? எஸ் ப்ரோ. அப்ப எனக்கு இந்த ஹையை உடைச்சா என்ன வரும்? இந்த லோ உடைச்சா இந்த லோ கிடையாது, இந்த லோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ப்ரோ. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்ப நீ இதை எடுத்திருந்தனா இதை ஹையர் ஹையாகும். சாரி, நீங்க போட்ட டயக்ராம் எப்படி தெரியுமா இருந்தது? இப்படி இருந்தது.
எங்க உடையுது? இங்க உடையுது. ஹை லோ ஹை ஹை லோ. அப்ப நீ இங்க போய் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் செல் பண்ணுவியா? ப்ரோ ஆமா. நீங்க மார்க் பண்றதா இருந்தா எப்படி மார்க் பண்ணிருப்பீங்க? ஓகே. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்தது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்தது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேப்பா. லாஸ்ட் லோ மார்க்கெட் உடச்சிட்டான். ஓ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எக்ஸ்ட்ரா இன்டர்னல் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட எக்ஸ்டர்னல் டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற டைரக்ஷனில் செல் அடிக்க ஆரம்பிப்பியா? ஆமாம் ப்ரோ. இங்கே தான் உன்னோட டீலிங் ரேஞ்ச். ஆமா. லோ இங்கே, ஹை இங்கே வந்துட்டு போயிருக்கானா டிஸ்கவுண்ட்டுக்கு? ஏன் இந்த அடிக்க அடிக்க இந்த ஹைக்கு அடிக்கிற? ஏன்னா இப்போ நீ ஃபர்ஸ்ட் புதுசா வரேன்னா இதானே ஹையா எடுப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட்டு. ஆமாம் ப்ரோ. டிஸ்கவுண்ட் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் வந்திருக்கானா? இல்ல ப்ரோ, பிரீமியம்ல தான் இருக்கு. வரல பிரீமியம்ல தான். பிரீமியம்ல இருந்தே பை ஆயிருக்கு அடுத்தது. அப்பனா என்ன அர்த்தம்? நீ உஷார் ஆயிக்கணும். லாஸ்டா எது நீ லோவா எடுத்தியோ அதுல இருந்து கரண்டான ஹையர் ஹைக்கு மார்க்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எப்போ உனக்கு அந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் ரீபேலன்ஸ் பண்ணுதோ மார்க்கெட்டு, அப்பதான் மார்க்கெட்டு கரெக்டா இருக்கணும். அதாவது ஒரு டவுட். அதாவது அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் எது அந்த ஹையர் லோவோ அதுல இருந்து நம்ம எது வரைக்கும் மார்க் பண்ணிருக்கோமோ அங்க இது பண்ணி பார்க்கணும். கரெக்டா? அப்படி கிடையாது. இங்கதான் மேட்ரு. இப்போ இன்கேஸ் இந்த லோ இதுக்கு வரைக்கும் வந்திருந்தானா அப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இதை மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா தான் எடுத்தாகணும். இந்த எக்ஸாம்பிள்ல இந்த ரேஞ்சோட 50% மார்க்கெட் தொடலை. எப்ப, அதாவது நான் எப்படி சொல்றேன்னா சிம்பிளா உனக்கு புரியணும்னா, லோ ஹை லோவர் லோ, சாரி லோவர் ஹை லோவர் லோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், லோவர் ஹையர் லோ ஹையர் ஹை. இப்போ இந்த ரேஞ்சோட டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு அடுத்து இன்னொரு ஒரு லெக் வைக்கணுமா மார்க்கெட்டு? ஆமா ப்ரோ. இந்த டீலிங் ரேஞ்சோட டிஸ்கவுண்ட்டுக்கு மார்க்கெட் வரலப்பா. ப்ரீமியம்லேருந்தே போகிறான். ஃபுல்லாகவே ப்ரீமியம்லேருந்தே போயிட்டுருக்கான். அடித்து டிஸ்கவுண்ட்டுக்கு இறக்கிட்டு மறுபடியும் ஏற்றுவோம். அப்போ நீ என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஒரு டீலிங் ரேஞ்சாக செக் பண்ணணும். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு டிஸ்கவுண்ட் வந்திருக்கான்ப்பா. மறுபடியும் அடுத்தது இங்கேருந்து இங்கே அடிக்கிற டிஸ்கவுண்ட் வந்திருக்கானா? வரல ப்ரோ. வரல. அப்பதான் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ வந்திருக்கானா? எஸ் ப்ரோ வந்திருக்கு. இதை உனக்கு டயக்ராமா பார்க்க புரியும், ஆனா ரியல் லைஃப் சார்ட்ல அதை பார்க்கறது கஷ்டம். கொஞ்சம் போக போக அது பை பிராக்டிஸ்ல தான் உனக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு. லோவர் லோ, ஐம் சாரி ஹையர், சாரி இதெல்லாம் நான் யூஸே பண்ணுறது இல்லை. இது பேரே மறந்து போச்சு. லோவர் ஹை, சாரி லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த ஹையை உடைச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த லோ உடைச்சா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்டா? எஸ் ப்ரோ. இப்போ உங்களுக்கு இன்னொரு புத்திசாலித்தனமான டவுட் வரும். ஏன் ப்ரோ இந்த லோ எடுக்காம இந்த லோ எடுக்கிறீங்க அப்படின்னா, இவன் தானே லாஸ்ட் லோவர் லோ. ஆமா ப்ரோ. சாரி லோனே வருது, ஹையர் லோ. இவன் தானே லாஸ்ட் ஹையர் லோ. ஆமா ப்ரோ. அப்ப ஒன்னு மார்க்கெட் இவனை உடைச்சாதானே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா வரும். ஆமா ப்ரோ. இப்ப மார்க்கெட்டை ப்ளே பண்ணு. இப்ப இது உள்ள நடக்கிறது ஏதாவது உனக்கு தேவையா? தேவையில்ல ப்ரோ.
சைலண்டா ஒன்று. தேவையில்லை ப்ரோ. நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன கேட்டது என்னன்னா ப்ரோ, ஒன் டவுட், ஒன் மினிட் பின்னாடி வாங்களேன். அதுல நீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டிருக்கீங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் மேல வந்து ஒரு ஹையர் ஹை, தென் அப்புறம் ஹையர் லோ இருக்கு. அந்த ஹையர் லோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ, அதுதான் வந்து நம்ம அடுத்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு நம்ம கணக்கு வச்சுக்கணும். கரெக்டா? அதை உடைச்சா மட்டும்தான் அடுத்த ஏன் டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ற? இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்ப நீ பாக்குறது மார்க்கெட்ல இப்போதைக்கு ஒரே ஒரு லோ இருக்கு, அதனால உனக்கு அப்படி தெரியுது. இப்ப இங்க வரைக்குமே என்னது? இப்ப இதே எக்ஸாம்பிள இப்ப நான் இங்க போடுறேன். லாஸ்ட் லோவை எப்ப மார்க்கெட் உடைக்குதோ அப்பதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்ப இந்த இடத்துல இவன் தானே லாஸ்ட் லோ. ஆமா ஆமா, அதனால சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்ப நம்மளோட எக்ஸாம்பிள்ல இருக்கிறதே ஒரு லோ தான். இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். இப்ப புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது. இங்க உனக்கு இருக்கிறது இந்த ஒரு லோ தான். அப்ப இவன் தானே லாஸ்ட் லோ. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, புரிஞ்சது. மேபி இதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஒரு லோ வந்துட்டு திருப்பி மேல, அதாவது இந்த லோ உடைச்சிட்டு மறுபடியும் அந்த ஹை இது பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதை நம்ம லோவை எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்ப புரியுதா சொல்றது எப்படின்னு? இங்கேருந்து இன்னொரு ஹை வச்சுட்டானா அகைன் கீழே வரான் அப்படின்னா இப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த லோல இருந்து இந்த லோக்கு மாறிடும். ஓகே ப்ரோ, புரிஞ்சது ப்ரோ. எப்ப மார்க்கெட் இதை உடைக்கிறானோ அப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறிடும். புரியுதா? புரியுது ப்ரோ. ஏன்னா இப்ப இங்க இந்த லோல இருந்து இப்ப இன்னொரு புது லோ கிடைச்சிச்சு. ஏன்? மார்க்கெட் இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம இந்த இப்போ கடைசியா ஒரு லோ இருக்குல்ல, இப்போ நம்ம அதை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இது ப்ரீவியஸா இருக்கிறது தேவையில்ல. இன்னும் மார்க்கெட் ஹை அந்த லோ தேவையில்ல. ஹை உடைச்சிட்டானா ப்ரோ? இல்ல ஓகே ப்ரோ, ஓகே புரிஞ்சது. அப்ப நீ இதை எப்படி எடுப்ப? உனக்கு இன்னொரு புது ஹை கிடைச்சாதான் உனக்கு லோ கிடைக்கும். கரெக்டா? ஆமா கண்டிப்பா. ஓகே ப்ரோ. இன்னும் இந்த ஹையையும் உடைக்கல, இன்னும் இந்த லோவையும் உடைக்கல. உனக்கு இந்த இடத்துல ஒரு வேலையும் கிடையாது. சத்தமே இல்லாம சமத்தா இருக்கணும். ஏன்? நீ சூஸ் பண்ணிருக்கிறது 4 hour எக்ஸ்டர்னலாவும் M59 இன்டர்னலாவும் சூஸ் பண்ணிருக்க. இங்க உனக்கு வேலை கிடையாது. ஆமா ப்ரோ. அப்ப நீ சைலண்டா இருக்கணும். இப்ப மறுபடியும் வந்து மார்க்கெட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு வந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த லோவை தட்டினானா, இப்ப மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சானா இப்ப லோ எங்க வரும்? இங்கேயே இருக்குமா இல்ல எங்க வரும்? அந்த புது அந்த லோ இங்க வந்து இப்ப நீங்க டிராப் பண்ணிருக்கீங்களா அந்த லோ, அந்த லோக்கு வந்துரும். இப்போதைக்கு மார்க்கெட் ஏதாவது உடைச்சானா? இல்ல ப்ரோ, எதுவும் பண்ணல ப்ரோ. இப்போ வரைக்கும் உடைக்கல. அப்ப நீயும் சைலண்டா இருக்கணும் மார்க்கெட்ல. இதுதான் ட்ரேடிங். வெல்கம் டு ட்ரேடிங். இது என்னைக்கு? ஜனவரி 15. இது என்னைக்கு? ஜனவரி 20. 5 நாள் நீ சும்மா தான் இருக்கணும். உள்ள போனா மாட்டி செருப்படிதான் வாங்குவோம். புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. அப்போ உனக்கு 5 நாள் ட்ரேடே கிடையாது. சைலண்டா இருக்கணும். இப்போ உடைச்சானா
ஆமா ஆமா ப்ரோ. இப்போதைக்கு நீ விளாட்றது எல்லாமே இன்டர்னல் தான். நம்மளோட 4 ஹவர் என்ன டைம் ஃப்ரேம், எக்ஸ்டர்னல் என்ன பண்ணுறான்? இப்பதான் உடைக்கிறான். அவன் இன்னும் ஒன்றுமே பண்ணலை. ஏன்? அவனோட டீலிங் ரேஞ்ச் என்ன? இந்த ஹை இந்த லோ. ஆமா ப்ரோ. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நீங்கள் விளையாடிட்டு இருந்ததெல்லாம் இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா எக்ஸ்டர்னல் ஹை கிடைக்கும்னு. இன்டர்னல் முதல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சானா? இப்போ வரைக்கும் அந்த இது வரைக்கும் வைக்கல. இன்னும் வைக்கவே இல்லை. சின்ன ஸ்லாட் வைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் சின்ன ஸ்லாட் வைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் வச்சா உனக்கு எக்ஸ்டர்னல் ஹை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் வச்சானான்னு கேட்டால் அவன் ஒரு மயிரை வைக்கல. அவன் வாட்டில் மேலே போய் நகரான். புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. இப்போ இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் வரும். இப்போ உனக்கு எக்ஸ்டர்னல் என்ன பண்ணிட்டான்? எக்ஸ்டர்னல் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? ப்ரோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ப்ரோ. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ப்ரோ. அப்ப நீ இதுக்கப்புறம் என்ன பார்க்க ஆரம்பிக்கணும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இவ்வளவு நேரம் செல்லு பார்த்துக்கிட்டு இருந்த, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? பை பை. இதுக்கப்புறம் நீ பை பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே ப்ரோ. ஏன்? எக்ஸ்டர்னலே உனக்கு திரும்பிட்டான். அப்ப ட்ரெண்ட் என்னவா மாறுதுன்னு அர்த்தம்? அப் ட்ரெண்ட் மாறுது. செல் ட்ரெண்ட் முடிஞ்சு பை ட்ரெண்ட் மாறுதுன்னு அர்த்தம். அப்ப நீ இதுக்கப்புறம் M15ல என்ன தேட ஆரம்பிக்கணும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மறுபடியும் தேட ஆரம்பிக்கணும். டவுன் செல்ல இருந்து பைக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இன்டர்னல்ல தேட ஆரம்பிக்கணும். நீ இப்போ ஒன்னா ஒரே வார்த்தை கேட்டா, டவுன் ட்ரெண்ட்ல செல்லு பாப்ப, அப் ட்ரெண்ட் என்ன பண்ணுவ? பை பாப்போம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். புரியல. பிரேக் ப்ரோ, டவுன் ட்ரெண்ட்ல இவ்வளவு நேரம் நீ செல்லு பார்த்துக்கிட்டு இருந்த. இதுக்கப்புறம் என்ன பாப்ப? டிஸ்கவுண்ட்ல பை ப்ரோ. டிஸ்கவுண்ட் பாப்போம் ப்ரோ. டிஸ்கவுண்ட் பாப்ப கிடையாது இது ப்ரோ. டீலிங் ரேட் பார்த்து நான் மறுபடியும் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். இவ்வளோ நேரம் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தா, ஸோ நீ செல்லு பார்த்துக்கிட்டு இருந்த. இப்போ எக்ஸ்டர்னலே திரும்பிட்டான். இப்போ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? பை பார்க்கணும். பைக்கு டீலிங் கண்டுபிடிக்கணும். டீலிங் ரேஞ்செல்லாம் தூக்கி குப்பையில போடு. அது அப்புறம் முதல்ல நீ என்ன பண்ணணும்? இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கா மார்க்கெட்டு? பை ட்ரெண்ட். பை ட்ரெண்ட். இதுக்கப்புறம் நீ பை தான் பார்க்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. இப்போ உன்னோட டீலிங் ரேஞ்ச் என்ன? ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ இப்போ உன்னோட டீலிங் ரேஞ்ச் என்னது ப்ரோ? 4 ஹவர்ல டீலிங் அந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ப்ரோ. அந்த லாஸ்ட் ஸ்விங் அந்த லோல இருந்து ஹை வரைக்கும். இவன் தான் ஹைன்றது எப்படி சொல்ற? ஹை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னும் வரல, வெயிட் பண்ணணும். வரல. எப்ப இந்த லோவுக்கு கீழ க்ளோஸ் வைக்கறானோ அப்பதான் உனக்கு ஹை கிடைக்கும். இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. இப்போ இன்னும் உனக்கு ஹை கிடைக்கல. இப்போதைக்கு எக்ஸ்டர்னல் திரும்பிட்டான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் வச்சிருக்கான் உனக்கு. இன்னும் இவன் தான் எக்ஸ்டர்னல் ஹைன்றது கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான். எப்போ இவன் இங்கே M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறானோ அப்போ உனக்கு இன்டர்னலாக திரும்புறான்னு அர்த்தம். அப்போ தான் உனக்கான எக்ஸ்டர்னல் ஹை கிடைக்கும். அப்போ உன்னோட டீலிங் ரேஞ்ச் என்னது? எக்ஸ்டர்னல் லோ.
இதுதான் உன்னோட டீலிங் ரேஞ்ச். அப்போ நீ பை பண்ணுற மாதிரி இருந்தா என்ன பண்ணும்? M15ல இப்படி வருவான். M15 இந்த இடத்துல எப்போ M15 இன்னொரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறானோ அப்போ நீ பை பார்க்க ஆரம்பிக்கலாம். புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது புரியுது புரியுது. ஏன்னா அப்போ உனக்கு என்னென்ன கிடச்சிரும்? லோவர் லோ, ஹையர் ஹை, இங்க ஹையர் லோ கிடைக்குமா? எஸ் ப்ரோ. எப்பவுமே நீ எது கூட டிராவல் பண்ணணும்? ட்ரெண்ட் கூட டிராவல் பண்ணணும். அப்போ உனக்கு இங்க அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் என்ன பண்றான்? இங்கேருந்து இங்க மேல போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிட்டு மறுபடியும் எங்க போவான்? மேல போவான் ப்ரோ. ஏன்? டிஸ்கவுண்ட் வந்துருச்சு ப்ரோ, கடுப்பேத்தாத. ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்யா. அப் ட்ரெண்ட்னா பை தாயா ஆவான். அப்ப நீ என்ன பண்ணலாம்? இங்க M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சோடனே நீ என்ட்ரியை போட்டு இந்த ஹை வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஏன் இந்த ஹை டார்கெட் வைக்கலாம்? மார்க்கெட் அடுத்து எங்க போறான்? மேலதான் போறான். அப்ப மறுபடியும் இந்த ஹைக்கு தானே, இந்த ஹையை உடைச்சாதானே அடுத்து இன்னொரு ஒரு புது ஹை போட முடியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு. ஆமா ப்ரோ. அப்ப உன் டார்கெட்டை நீ இந்த ஹைக்கு வைக்கலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. புரிஞ்சது. இதுதான் நான் ஃபர்ஸ்டே போட்டேன். அந்த ஒரு கருப்பு லைன், ஒரு ரெட் லைன். இது கருப்பு லைன். இதுக்குள்ள ஒருத்தன் போறான் பத்தியா? அது ரெட் லைன் ப்ரோ. கலர் மாத்திடுறேன், கோச்சிக்காத ப்ரோ. இப்போ மாத்திட்டேன். இப்போ புரியுதா? நான் அப்போ போட்ட அந்த 2 லைனு. புரியுது ப்ரோ. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு. இல்ல ப்ரோ, எந்த டவுட்டும் இல்ல ப்ரோ. ஆக மொத்தம் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒருத்தரை பொறுத்து. ஏன்? ஒருத்தர் ஒரு மாதிரியான ட்ரேடர். புரியுதா? எஸ் ப்ரோ, புரியுது ப்ரோ. புரியுது. இப்போ இந்த மீட்டிங்ல யார் யார் இருக்கா? இப்போ ரோஹித்ன்றவர் ஸ்கேல்பரா இருப்பாரு, சுகன்றவர் டே ட்ரேட் பண்ணுவாரு, பிருத்விராஜ்ன்றது ஸ்விங் பண்ணுவாரு. அப்போ 3 பேரும் ஹோம்ஒர்க் அப்லோட் பண்ணும்போது என்னது இது, ஏன் சாட் ஒரு மாதிரி இருக்கு, அவர் சாட் ஒரு மாதிரி இருக்குன்னு உன்னால கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னே உனக்கு தெரியாது. புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ, புரியுது. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல ப்ரோ. நோ ப்ரோ, நோ ப்ரோ. சோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சது. எதுவும் டவுட் இல்லையே? இல்ல ப்ரோ. ப்ரோ டீலிங் ரேஞ்ச்னா மட்டும் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. டீலிங் ரேஞ்ச்னா இப்போ நான் சொன்னேன் பத்தியா, இங்கே தானே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. ஆமா ப்ரோ. இப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இப்போ உன்னோட டீலிங் ரேஞ்ச் என்ன? அந்த 2 பாயிண்ட் கொடுங்க. இந்த 2 பாயிண்ட் தான் உனக்கு டீலிங் ரேஞ்ச். அந்த டீலிங் ரேஞ்சோட மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ல செல்லில் இருந்தால் டவுன் ட்ரெண்ட்னா ப்ரீமியமில் இருக்கானா இல்லை அப் ட்ரெண்ட்னா டிஸ்கவுண்ட்டுக்கு வரானான்றதை பார்க்கணும். இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு புது ஹை கிடைக்குது. இப்போ உன்னோட டீலிங் ரேஞ்ச் எங்கே மாறும்? அதோட ஹை அதோட லோ, அந்த இதோட ஹை அதோட லோ இங்கே மாறும். இதுதான் டீலிங் ரேஞ்ச். நம்ம அந்த ஒவ்வொரு டீலிங் ரேஞ்சுக்குள்ளேயும் நமக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப, நமக்கு கரெக்டான இது கிடைக்கிறப்ப ஒவ்வொரு என்ட்ரியை நம்ம எடுத்துட்டு போவோம். அவ்வளோதான் முடிஞ்சு.
எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டு பிஓஎஸ் வைக்கிதோ அப்பெல்லாம் உனக்கு புதுசான டீலிங் ரேஞ்ச் கிடைக்கும். புரியுதா? ஓகே ப்ரோ புரியுது. ஓகே ப்ரோ புரிஞ்சுது ப்ரோ. இப்போ இதை தான் நீ இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக பிரிப்ப. இன்டர்னல்ல ஒரு விதமான டீலிங் ரேஞ்ச் கிடைக்கும், எக்ஸ்டர்னல்ல ஒரு விதமான டீலிங் ரேஞ்ச் கிடைக்கும். புரியுதா? ஓகே ப்ரோ புரியுது ப்ரோ. இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிறது எக்ஸ்டர்னலுக்கான டீலிங் ரேஞ்ச். இன்னும் இன்டர்னல் திரும்பல. ஸோ அதனால உனக்கு இன்னும் டீலிங் ரேஞ்ச் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே ப்ரோ. இவன் தான் லாஸ்டா வச்ச லோ. எப்ப அந்த லோவை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுது, எப்ப அந்த லோ உடைக்குதோ அப்பதான் நமக்கு அதோடைய டீலிங் ரேஞ்ச் கிடைக்கும். எக்ஸ்டர்னல் கிடைக்கும். எக்ஸ்டர்னல் ஹை கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ உனக்கு எக்ஸ்டர்னல் லோவும் கிடைச்சிச்சு, எக்ஸ்டர்னல் ஹையும் கிடைச்சிச்சு. அப்போ நீ இப்போ உன்னோட ட்ரெண்ட் என்ன, டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அப்போ வேலை என்ன, இந்த டீலிங் ரேஞ்சோட டிஸ்கவுண்ட்டுக்கு மார்க்கெட் வந்தால் நீ செல் பை பார்க்கணும். புரியுதா? ஓகே ப்ரோ புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. அவ்வளோதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ கிளியர். ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. ப்ரோ அது டிஸ்கவுண்ட் ரேஞ்ச் தாண்டி பிரேக் ஆகி போச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் முடிஞ்சு போச்சு. ஓகே ப்ரோ. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுன்னா செல் பார்க்க ஆரம்பிச்சிடணுமா ப்ரோ? அப்படியே இங்கே தான் மேட்ரு. மறுபடியும் மார்க்கெட் எப்போ இந்த லோ உடைக்கிறானோ அப்போ தான் நீ செல்லு பார்க்கணும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஏன்? அதாவது எக்ஸ்டர்னல்ல கரெக்ட்டா ப்ரோ? மார்க்கெட் இப்போதைக்கு எக்ஸ்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்காங்க. நீ போவ பென்னி இன்னொரு வார்த்தை சொல்லுவான், லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு ஒரு வார்த்தை புதுசா சொல்லுவான். ஓகே ப்ரோ. அது பார்த்தோன்னே உனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருந்தது டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணிப்ப. ஏன்னா உனக்கு பார்க்கறதெல்லாம் லிக்விடிட்டி ஸ்வீப்பாக தெரியும். ஆமாம் ப்ரோ லிக்விடிட்டி ஸ்வீப் லைட்டாக கேள்விப்பட்டிருக்கேன் நான். அது கன்ஃபியூஸ் ஆகுது இதோட. ப்ரோ இன்னொன்று கேக்குதா? இப்போ எக்ஸ்டர்னல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. பட் ஆனா அது கன்ஃபார்ம் இல்ல. பிகாஸ் ஆஃப் லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்தது இன்டர்னல்ல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கல. அது வரைக்கும் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஷோரானது கிடையாது. கரெக்டா? எப்போ அந்த 15 அதாவது மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ற. உனக்கு எக்ஸ்டர்னல் தான் பாடி க்ளோஸ் வச்சுட்டானே, அவன் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டானே. ஓகே உனக்கு இதுதான் அந்த ஹையான்றது கன்ஃபார்ம் பண்றது தான் இன்டர்னலோட வேலை. ஓகே மார்க்கெட் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்றது ஓகே ப்ரோ. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் மார்க்கெட் இன் கேஸ் M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்காம மறுபடியும் இப்படியே மேலே போனா உனக்கு இந்த டீலிங் ரேஞ்ச் பெருசுதான் ஆகுமே தவிர்த்து உனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். அதாவது அப் ட்ரெண்ட்ங்கிறது அப் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் தான். ஏன்னா உனக்கு தான் இங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சுட்டானே. ஓகே இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு எக்ஸ்டர்னலோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றதை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துட்டானா உனக்கான டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருச்சுன்னு நீ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே அப்ப வந்து எக்ஸ்டர்னலுக்கான ஸ்விங் பாயிண்ட் கிடைக்கும். லோ ஹையர் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே ப்ரோ. அப்ப வந்து இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எக்ஸ்டர்னல் நடந்ததுக்கு அப்புறம் அங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் மேல போக போகுதுன்னு அர்த்தம். கரெக்ட்டா? இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு அப்புறம் எங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கறானோ அப்ப அதுக்கப்புறம் எந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா அது இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் வந்து நமக்கு டீலிங் பாயிண்ட். கரெக்ட்? ஆமா. ஓகே ப்ரோ. இப்போ இன் கேஸ் மார்க்கெட் இங்க M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கலப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணலப்பா, மார்க்கெட் இன்னும் மேல போறான். இப்போ இந்த லோ கட் பண்ணல, அது எது வரைக்கும் போயிட்டு மேல போறான், மறுபடியும் இங்க மேல போறான், மறுபடியும் M15 மேல போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இங்க வரைக்கும் போயிட்டு இங்க உனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தானா இந்த டாப் வந்து கீழ அந்த பாட்டம்ல வந்து அந்த டாப் வந்து டீலிங் பாயிண்ட். இதுதான் உன்னோட டீலிங் ரேஞ்ச். அப்போ உனக்கு ஸ்விங் பாயிண்டா என்ன கிடைக்கும்? அப்போ உனக்கு ஸ்விங் பாயிண்ட்ஸ்னா அது என்னென்ன வரும்? இந்த லோ, இந்த ஹை, இந்த இவன் தான் ஸ்விங் ஹைன்றது இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும்.
எக்ஸ்டர்னலோட ஸ்விங் ஹை ஓகே கிடைச்சாதான் உன்னால டீலிங் ரேஞ்சை இழுக்க முடியும். புரியுதா? எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ எஸ் புரியுது. ப்ரோ புரியுது ப்ரோ. இது உடனேலாம் புரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், சாட்ல போய் உட்காந்தா பைத்தியம் ஆயிடுவ. ஒழுங்கா இந்த வீடியோ உட்காந்து பொறுமையா பாரு. அடுத்த 2 இப்போதைக்கு நாள் ஃபுல்லா தியரிட்டிக்கலா பாரு. புரிஞ்சுது, ப்ராக்டிக்கலா கத்துக்கணும் அவ்வளவு. இது தியரிட்டிக்கலா செம ஈஸி, ஒரு மேட்டரும் கிடையாது. உனக்கு சார்ட் உனக்கு நீ பண்ண வந்திருக்கிறது ட்ரேடிங், எக்ஸாம் எழுத வரல நீ. அப்போ உனக்கு ஓகே தியரி தேவையில்ல, உனக்கு ப்ராக்டிக்கல் தான் வேணும். அதை சார்ட்ல மார்க் பண்ணும்போது தப்பு வரும். ஒண்ணுமே பண்ணாது, நீ ஹோம்ஒர்க்கை ஃபுல்லா அப்லோட் பண்ணி முடிச்சிரு. இது கரெக்டா ஓகே அது கரெக்டா அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. உன் வேலை நீ ஹோம்ஒர்க்கை போட்டு முடி. அடுத்த 2 நாளைக்கு உனக்கு இதுதான் வேலை. நாளைக்கு நாளன்னைக்கு, இன்னைக்கு டேட் என்ன, வெனஸ்டேவா, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஃப்ரைடே 22. நைட்டு ஹோம்ஒர்க்கை டிஸ்கஸ் பண்ணும். நான் பண்ண மாட்டேன், பென்னி பண்ணுவோம். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் கிளாஸ், அவன் தான் நான் முடிச்சிருவேன். ஓகே ப்ரோ. நாளைக்கு நான் பென்னி கிட்ட கிளாஸ் வைக்க வேணாம்னு சொல்லிடுறேன். ஒழுங்கா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா, 11 மணி, 2 மணி நேரம் இந்த வீடியோ இருக்கும் யூடியூப்ல. உட்காந்து ஃபுல்லாக பார்க்குற. உனக்கு அதனால தான் நான் 2 நாள் டைம் தரேன். ஏன்னா நான் கிளாஸ் எடுத்த பேட்சுமே சரி, நான் ஸ்ட்ரக்சருக்கு 1 வாரம் எடுத்தேன். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ளஸ் இதை நீ டே டு டே யூஸ் பண்ணுவான்னு கேட்டால், டெய்லி போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் நீ மார்க் பண்ண மாட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னோட கண் அதுக்கு பழகிரும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்க்க ஆரம்பிச்சிடும். நீ ஒன்று மார்க்லாம் பண்ண மாட்டேன் சார்ட்டில். எக்ஸ்டர்னல்ன்றத ஒன்றத்தை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறது உன் வேலையாக இருக்கும். ஏன்? டீலிங் ரேஞ்சுக்காக, வேற ஒன்றுத்துக்கும் கிடையாது. அதுக்குன்னு நீ போயிட்டு சார்ட்டில் எக்ஸ்டர்னல் நான் மார்க் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டேன். நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண 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 உன் கண் அதுக்கு ட்ரெயின் ஆகிடும். அப்போ நீ நாளை காலைல சார்ட்டுக்கு வந்தனா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தெரிஞ்சிடும், இதான் லோ, இதான் ஹை, ஓகே இதான் டீலிங் ரேஞ்ச். அப்போ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு லிக்விடிட்டியை தூக்கிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்ற தாட்டில் நீ ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக யோசிக்க ஆரம்பிப்ப. ஆனால் அது ஒன்ஸ் அந்த அந்த கண்ணு ட்ரெயின் ஆகிற வரைக்கும் உன் சார்ட்டு குப்பை மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஓகே ப்ரோ. பட் ஆனா வந்து இப்போ எல்லா ட்ரேடருக்கும், இப்போ இன்ட்ராடேவா இருக்கட்டும், ஸ்கேல்பா இருக்கட்டும், தென் வந்து ஸ்விங்கா இருக்கட்டும், இந்த 3 வித ட்ரேடருக்குமே சேம் பேட்டர்ன் தான் கரெக்டா ப்ரோ? எல்லாமே சேம் பேட்டர்ன் தான், டைம் ஃப்ரேம் மட்டும்தான் மாறும். டைம் ஃப்ரேம் மாறும். பட் ஆனா ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேமா தான் ஒர்க் ஆகும் கரெக்டா? எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். இப்போ நான் எப்படி 4 hour எக்ஸ்டர்னல் M15 இன்டர்னலாக எடுத்தனோ, அந்த மாதிரி ஸ்கேல்பர் M15 எக்ஸ்டர்னலாகவும் 1 minute இன்டர்னலாகவும் எடுப்பான். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அது ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. அங்கேயும் வந்து சேம் இதே பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். அதாவது இன்டர்னல் சேஞ்ச் கேரக்டர், அது வந்து நமக்கு டீலிங் பாயிண்ட், அதாவது எக்ஸ்டர்னல். ஆமா, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ இங்க நம்ம வந்து டீலிங் ரேஞ்ச் வரணும்னா இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரணும். இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நமக்கு சி புரிஞ்சுக்கிறதே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. டீலிங் ரேஞ்ச் வரணும்னா இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரணும்னு நான் சொல்லவே இல்லை. ஸ்விங் பாயிண்ட் கிடைக்கும்னு. அதுதான் இல்லை. முதல்ல உனக்கு புரிதலே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டனா தப்பா தான் பண்ணுவ. முதல்ல அது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. டீலிங் ரேஞ்சுன்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த லோல இருந்து இந்த ஹை தான் டீலிங் ரேஞ்ச். அப்போ உனக்கு கிடைக்கிறது என்னது இந்த இடத்துல? ஆக்சுவலா ஸ்விங்கோட ஹை. அதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதுல மாத்தி இப்படி சொல்லிட்டேன் ப்ரோ. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நமக்கு அங்கே ஹை கிடைச்சிருக்கு. மறுபடியும் இன்டர்னல்லி அகைன் வந்து ரிட்டன் அங்கேயே இன்னொரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ரோ நான் சொன்னது கரெக்ட் தானே ப்ரோ? ஒரு நிமிஷம் இரு ப்ரோ, அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல்ல, கொஞ்சம் மெச்சூரா இருங்க. அவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா குறுக்கால வந்து பேச முடியுமா? ஒருத்தருக்கா வரேன், வெயிட் பண்ணுங்க. நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது ப்ரோ. இப்போ இதுதான் எக்ஸ்டர்னல் ஹைன்னு கிடைச்சிருச்சு. திடீர்னு இப்போ இப்படி இருக்கு M15 ஸ்ட்ரக்சர், இப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறான், மறுபடியும் இன்னொரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா நான் என்ன பண்றது ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டா? இங்கே தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த டீலிங் ரேஞ்சுன்ற ஒரு வார்த்தை.
இப்படி நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது என்ன மீன் பண்ணுது இந்த இடத்துல? மார்க்கெட் டிஸ்கவுண்ட் வந்தானா? வரல ப்ரோ. வரல ப்ரோ. இறக்கிட்டே ஏற்றுவானுங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? உன் டீலிங் ரேஞ்ச் இதோட நிற்காது, இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே 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 ப்ரோ, புரியுது. நான் அதுக்காக தான் சிம்பிளாக சொன்னேன், உன்னோட M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கரெக்டாக இருக்கணும்னா அது கரெக்டாக இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, நீ M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து அடுத்த நிமிஷம் 4 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணி உன்னோட நான் வந்து M15 4 ஹவர்னு சொல்கிறது உனக்கு புரியும், உனக்கு இன்னத்துக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுறேன்னு. உன்னோட இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த அடுத்த நிமிஷம் உன்னோட எக்ஸ்டர்னல் டைம் ஃப்ரேமை மாற்றிப்பார். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. அந்த இடத்துல ஹை கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சுனே வச்சுக்கோ, உனக்கு தெரியாது. இன்டர்னல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு, டக்குன்னு எக்ஸ்டர்னலுக்கு மாறுற, உன்னோட டீலிங் ரேஞ்சை போட்டு விடு. ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ, புரியுது புரிஞ்சுது ப்ரோ. ப்ரோ. இப்போ இன்னொரு டாபிக் பேசிக்கிட்டு இருந்தேன் நடுவில். இப்போ நீ சொல்லு ப்ரோ, நடுவில் கேட்டிய ஏதோ, இப்போ சொல்லு ப்ரோ. ப்ரோ நீங்க ஆக்சுவலா அவர் கொஞ்சம் சொன்னீங்க, அது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இங்கே தான் இன்னொரு மேட்ரு வரும். இப்போ இது ஒரிஜினலாகவே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா? ஏன்னா ட்ரேடிங்கில் ஒரு வார்த்தை வரும், லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். இப்போ இது உண்மையாலே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இல்லை இது லிக்விடிட்டி ஸ்வீப்பா நான் எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறதுனா, பென்னி வந்து PDRAன்னு ஒரு டாபிக் எடுப்பான். அது எடுக்கும் போது இது உனக்கு புரிய ஆரம்பிக்கும், எது ஒரிஜினலான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், எது லிக்விடிட்டி ஸ்வீப்ன்றது உனக்கு அப்போ புரியும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ நான் அதை பற்றி பேச விரும்பல. இப்போ நான் எப்படி பிளாட் பண்ணணும் அதே மாதிரியே நீயும் போய் பிளாட் பண்ணு உன்னோட ஹோம்ஒர்க்கில். ஓகேவா? ஓகே ப்ரோ. எப்படின்னா இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், கப்புன்னு கற்பூர மாதிரி பிடிச்சிக்கும். ஹோம்ஒர்க் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 4 ஹவரில் முதல்ல உன்னோட எக்ஸ்டர்னல் டைம் ஃப்ரேமாக நீ எதை சூஸ் பண்ணுற அதை நீ தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அது நான் உனக்கு சொல்ல முடியாது, நீ ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம். முதல்ல அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோ. ஓகேவா? அந்த டைம் ஃப்ரேமில் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ்லாம் வரைஞ்சிக்கிட்டு வா. ஓகேவா? கேக்குதா? ஜாயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேக்குதா? இல்ல பவர் கட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. இப்போ கேக்குது ப்ரோ. இப்போ எங்க விட்ட? ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும்? இப்போ முதல்ல உன்னோட எக்ஸ்டர்னல் டைம் ஃப்ரேமில் உன்னோட ஸ்விங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. டைம் ஃப்ரேம் அவங்கவுங்க தான் சூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, அவங்கவுங்க ஸ்டைலுக்கு. அது உன்னோட ஸ்டைல், ஆனால் அதை மென்ஷன் பண்ணும். இப்போ இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. ட்ரேடிங் வியூவில் இங்கே போனோன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணனா காப்பி இமேஜ்னு ஒன்று இருக்கும். மறுபடியும் சொல்லிட்டேன், ஸ்ட்ரக்சர் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்னிங் பாயிண்ட்ஸாக பாரு சார்ட்டில். இப்போ இங்கே பார்த்தோன்னா இது தானே டேர்னிங் பாயிண்ட்டு, இங்கேருந்து தானே மார்க்கெட் டேர்ன் ஆகுது. ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அடுத்து மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம் விழுந்திருக்கானே அதுக்கு எது டேர்னிங் பாயிண்ட்? இதுதானே டேர்னிங் பாயிண்ட். ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அப்போ என் இதுக்கெல்லாம் போயிட்டு நான் இங்கேருந்தெல்லாம் வரைஞ்சேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போது எப்போவுமே
டாப்லேருந்து பார்க்கணும். டாப்னு நான் சொல்ல வர்றது எதுனா ஸ்டார்ட் ஆஃப் த மூன் வாங்க. ஓகே ப்ரோ. அங்கேருந்து பார்த்தா தான் உனக்கு அந்த ஃப்ளோ மார்க்கெட் என்ன ஃப்ளோவில் இருக்கான்றது தெரியும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் உன்னோட எக்ஸ்டர்னல் டைம் ஃப்ரேமை வரைஞ்சிக்கும். மறுபடியும் சொல்லிட்டேன், சார்ட்டை சுருக்கிற வேலை வச்சுக்காது. இன்னொரு தடவை அவன் சார்ட்டாவது நான் சுருக்கி பார்த்தேன், எனக்கு அது பண்ணுறதே பிடிக்காது. சார்ட்டை பெருசாகிக்கும், இப்படி வச்சுக்கோ. சைடில் இப்படி தள்ளலாம், இப்படி வரும். இதை இப்படி இழுக்கிறதா இருந்தால் இழுத்துக்கோ, இல்லை இதை இப்படி இழுக்கிறதா இருந்தால் இழுத்துக்கோ. அதுக்கு நீ இப்படி வச்சு அமிச்சனா நான் அசிங்கமாக கேட்பேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. டீசெண்டான லெவலில் ஸ்டார்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ இப்படி வச்சா தெரியுதா க்ளீனா? ஹை லோ ஹையர் ஹை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தெரியுதா? இப்போ இந்த இடம் தெரியுது ப்ரோ. இப்போ இந்த செக்மெண்ட்டில் நீ பண்ணதை ஒரு காப்பி இமேஜ் கொடு. அதை டிஸ்கார்டில் வந்து ஹோம்ஒர்க் செஷனில் இங்கே வச்சு கண்ட்ரோல் V கொடுத்தனா இங்கே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆயிடுச்சா? ஆச்சு ப்ரோ. அடுத்தது இந்த செக்ஷன் ஓவர். இப்போ மறுபடியும் அடுத்து சார்ட்டை இப்படி சுருக்கி இதோட கண்டினியூவேஷன். இப்போ ஹையர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை. இப்போ அடுத்து இதை ஒரு செக்மெண்ட் காப்பி இமேஜ், மறுபடியும் இங்கே பேஸ்ட். அடுத்தது இந்த செக்மெண்ட் லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா? தெரியுது. எனக்கு இங்கே எங்கேயுமே கட் ஆகலை இமேஜ், அப்படியே க்ளீனாக அந்த ரிதமோட வந்துகிட்டு இருக்கு. தெரியுதா? எஸ் ப்ரோ, தெரியுது ப்ரோ. இது அடுத்த இன்னொரு இமேஜ். இப்போ எனக்கு 3 இமேஜோட முடிஞ்சிச்சு. உனக்கு அந்த மாதிரி 3 இமேஜோட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. உனக்கு எவ்வளோ இமேஜ் வருதோ அதை நீ போட்டுக்கிட்டு இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டு முதல்ல எக்ஸ்டர்னல்ஸ் அப்லோட் பண்ணு. எக்ஸ்டர்னல்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சோடனே எக்ஸ்டர்னலோட ஸ்விங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பல்ல, அந்த டாட் வச்சிருப்பல்ல, அந்த டாட்லாம் போயிட்டு M15 டைம் ஃப்ரேம்ல தேடு. அந்த இடத்துல உண்மையிலே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கா? ஏன் நான் சொல்றேன்னா, உன்னால ரொம்ப நாள் டேட்டாலாம் எடுக்க முடியாது. நான் காசு கொடுத்து ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வாங்கியிருக்கிறதுனால என்னால் நல்லா பேக்கப் போக முடியும். உன்னால் M15ல இவ்வளோலாம் டேட்டா போக முடியாது. எனக்கே எவ்வளோ வரும்னா 6 மாத டேட்டா வரும்னு நினைக்கிறேன். நாட் ஷூர். 6 கரெக்டாக 8 மாத டேட்டா தான் எனக்கு வரும். உனக்கு 8 மாதம் டேட்டா வருமானு கேட்டால் உனக்கு வராது. உனக்கு 2 மாதம் தான் வரும். 2 மாதமோ 3 மாதமோ சம்திங் தான் வரும். புரியுதா? புரியுது ப்ரோ. இப்போ நான் பார்த்தனா, இப்போ நான் இது ஒரு லோவாக எடுத்திருக்கேனா? ஆமாம் ப்ரோ. அப்போ எனக்கு இது இங்கே பார்த்தனா M15ல ஸ்டார்ட் ஆஃப் த மூவாக இருக்கா? ஆமாம் ப்ரோ. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, அப்போ நான் எக்ஸ்டர்னல் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ வந்து இதை நான் உன்னை வந்து போட சொல்ல, உன் கண்ணுக்கு தெரியணும் முதல்ல இது. ஓகேப்பா, இங்கே உண்மையிலே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. அடுத்து இப்போ இங்கே ஒரு லெக்கு. அப்போ உனக்கு நீ டே பை டே இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கு சப்கான்ஷியஸாக M15 ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து M15ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து அடுத்த நிமிஷம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்ன தோணும்? ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்விங்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீ புரியுதா? புரியுது ப்ரோ. எக்ஸ்டர்னல் அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இன்டர்னல்லையும் அதையே நீ மார்க் பண்ணணும். ஹை லோ ஹையர் ஹை லோவர் லோ ஹையர் ஹை லோவர் லோ. அடுத்த மார்க்கெட் ரேஞ்ச் அடிக்கிறான், மறுபடியும் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஹை லோவர் லோ அப்படின்றத நீ போட ஆரம்பிக்கணும். புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. இதையும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே இருந்தாலும் மூவ் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரே பேஜில் கவர் ஆகும். அடுத்து இது கவர், காப்பி இமேஜ் பேஸ்ட். அடுத்தது இந்த செக்மெண்ட்லேருந்து இங்கே மார்க் பண்ணுற ஹை வரைக்கும் அது ஒரு செக்மெண்ட்.
அடுத்தது இங்கேருந்து என்ன செக்மெண்ட்டோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு அது ஒரு செக்மெண்ட். இன்டர்னல் அப்படின்னு போட்டு அனுப்பணும். புரிஞ்சுதா ஹோம்ஒர்க் எப்படி பண்ணோன்னு? எஸ் ப்ரோ, புரிஞ்சது ப்ரோ. அதை பண்ணி முதல்ல புரியுது அப்லோட் ப்ரோ, பண்ணுங்க. புரியுது. அதில் ஏதாவது தப்பு இருக்கான்றதை பார்த்துட்டு மிச்சத்தை ஃப்ரைடே பென்னி சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ, புரிஞ்சது ப்ரோ. நான் எஸ் ப்ரோ, ரெக்கார்டிங் எஸ் ஆஃப் ப்ரோ. பண்ண போகிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ இது ரெக்கார்டிங்ஸ் அதுக்கப்புறம் எங்கே ப்ரோ வரும்? யூடியூப் வீடியோவா இல்லை சர்வர்லேயே வரும்?